पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் கர்மயோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கர்மயோகத்துல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரகரணம் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, புருஷார்த்தமா இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விதின்னு சொல்றதோ இல்லை வாசனைகள் நம்ம சொல்றோம். இந்த ரெண்டுத்தை பத்தின விசாரம் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். 33வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், சதுர்ஷம் சேஷ்டத்தை ஸ்வஸ்யாக பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூத்தானி நிகிரக கிம் கரிஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். எல்லா ஜீவராசிகளும் பூத்தானி சர்வாணி பூத்தானி என்ன கேட்டினா பிரகிருதிம் யாந்தி, எல்லா பூத்தங்களையும் யாரு பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போறா, லீட் பண்றா அப்படின்னா அந்தந்த ஜீவர்களுடைய வாசனைகள் சம்ஸ்காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானியும் கூட பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞானியும் கூட அவனுடைய வாசனைகளுக்கு ஏற்றார் போலவே காரியம் பண்றான், சேஷ்டை பண்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது நிகிரக கிம் கரிஷ்யதி, தடுத்து ஏதாவது ஆக போகுதா, யாராவது தடுக்க முடியுமா, தடுத்து நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்றார். கொஸ்டின் பண்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறுத்த முடியாது, அவனவன் வாசனைப்படிதான் நடப்பான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்தோட முடிவுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சங்கர பாஷ்யம் எழுதுறாரு, எல்லாருமே அவங்க வாசனைப்படிதான் காரியம் பண்றோம் அப்படின்னா நம்மளால புதுசா எதுவுமே பண்ண முடியாது. அப்ப முந்தின ஜென்மத்தோட வாசனை இப்ப நம்ம போயிட்டு இருக்கு, இந்த ஜென்மத்தோட வாசனை அடுத்த ஜென்மத்துல போகும், இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம புருஷார்த்தம், நம்ம முயற்சி, நம்ம எஃபர்ட் அப்படின்னு இருக்குல்ல, புருஷாகாரம் அப்படின்னு சொல்லுவோம். புருஷாகாரம், புருஷார்த்தம், புருஷ முயற்சி, அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுமே. ஏன்னா செயல்படவே முடியாது, நான் நினைச்சதை என்னால பண்ணவே முடியாது, முந்தின ஜென்மப்படி வாசனைப்படிதான் நான் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், என்னால புதுசா எதையும் பண்ண முடியாது, அதே மாதிரி சாஸ்திரத்துல சொன்ன எந்த விஷயத்தையும் அனுஷ்டானமும் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆயிடும், வேஸ்டா போயிடும். சாஸ்திரத்துல சொன்ன டோன்ட் டூஸ் எதையுமே பண்ண முடியாம போயிடும். அப்ப மொத்த சாஸ்திரமும் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா யூஸ்லெஸ் ஆயிடும். அவன் வாசனைப்படிதான் போயிட்டு இருப்பான் அப்படின்னு ஆயிடும். ஆயிடுச்சா? இந்த நிலைமை வந்த போது பாத்தீங்கன்னா அவர் ஆச்சாரியார் பூர்வபக்ஷி ரூபத்துல கேள்வி கேட்டிருந்தார், அப்ப சாஸ்திரம் வேஸ்டா போயிடுமே சுவாமி அப்படின்னு கேட்டோன்னே, யாரு பெரியவங்க சொன்னாலும் கேட்க முடியாதே சுவாமி. ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார், லாஸ்ட் முடிக்கும் போது சொல்லியிருந்தார், குரு தடுத்தா கேட்க போறானா, இல்ல ஈஸ்வரன் தடுத்து கேட்க போறானா, இல்ல வேற யாராவது கேட்டு தடுத்தா கேட்க போறாங்களா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், யாரு தடுத்தாலும் பாத்தீங்கன்னா அவன் அவன் வாசனைப்படிதான் இயங்க போறான், தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு கன்க்ளூஷன் வந்துருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பட்சம், இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இது இந்த பிரகரணம் இதுவா போகுது. இதுல ஆச்சாரியார் என்ன பண்றாரு, நேற்று கூட நாங்க பாத்தீங்கன்னா இந்த குரங்குலாம் பாத்தீங்கன்னா இந்த காலையில சாயந்தரம் இப்போ ஒரு டெய்லி இங்க காலையில இருந்து இங்கதான் இருக்கு குரங்கெல்லாம். நான் இப்போ உடனே இந்த யோசிப்பு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. குரங்கோட வேலை என்ன, குரங்கோட வேலை குரங்கு தானே பண்ணும், வேற என்ன பண்ண முடியும். அது சமர்த்தமா பாத்தீங்கன்னா ரொம்ப சமர்த்தா பாத்தீங்கன்னா குவைட்டா எல்லா குரங்கும் வரிசையா உட்கார்ந்து இருக்குமா, அமைதியா உட்கார முடியுமா அப்படின்னா உட்கார முடியாது. அதுல ஃபீடிங் பண்ணிருக்கிறது குரங்குக்கு என்ன உண்டோ அந்த குரங்குக்கு இருக்கிற காரியத்தை தான் அது பண்ணும், நாய்க்கு இருக்கிற காரியத்தை தான் அது பண்ணும், பட்சிகளுக்கு இருக்கிற காரியத்தை தான் பண்ணும், மனுஷனுக்கு என்ன இருக்கோ மனுஷனும் அதே மாதிரிதான் பண்ணுவான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எல்லாரும் அவங்களோட நேச்சர் படிதான் இந்த உலகத்துல இயங்குகின்றார்கள். சொன்னதுக்கு பிறகு இந்த பிரகிருதின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிரகிருதின்றது பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல 33வது ஸ்லோகத்தோட பாஷ்யத்துல 2வது லைன்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், பிரகிருதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் அநேக அர்த்தங்கள் இருக்கு. மாயாக்கு பேரும் பிரகிருதி, மாயா, அவித்யா, காரணம், பிரகிருதி, மூல பிரகிருதி, இது மாதிரி அநேக சப்தங்கள் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். இதுல பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு பொதுவா எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லுவோம். 3 குணங்களை உடைய மாயா அப்படின்னு. மாயான்றது கண்ணுக்கு தெரியாதது, மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாயையோட ரெப்ரசன்டேட்டிவா அதோட காரியமான முதல் காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மெமரி,
அந்த சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெமரிஸும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. இதுதான் இந்த மாயையோட பிரகிருதியோட முதல் பார்ட், வந்து முதல் காரியம் இந்த பிரகிருதி தான். இந்த மெமரி பண்ணக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மங்கள் மெமரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடிக்கணக்கான ஜென்மங்களோட மெமரிஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சித்தத்துல பதிவாயிருக்கு. மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மாயைய கண்ணுல பார்க்க முடியாது, இன்விசிபிள். அது 3 குணங்களை உடையது. அதோட ரெப்ரசன்டேட்டிவா அதோட முதல் காரியமா இருக்கிறது சித்தம். அந்த சித்தம்ன்றதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலையே என்னன்னா ரெக்கார்டர் தான் அது. அந்த ரெக்கார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி மனுஷங்களோட வாசனைகளும் இருக்கும், கோடிக்கணக்கான ஜீவராசிகளோட வாசனைகளும் அதுல இருக்கும். எல்லாம் இருக்கு, நம்மளுடைய சித்தத்துக்குள்ளாரியே எல்லாம் இருக்கு. ஆனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த சரீரம் கிடைக்குதோ அந்தந்த சரீரத்துக்கான வாசனைகள் மட்டும்தான் வியக்தமாகும், வெளிப்படும். ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி நாம, பிரகிருதினா என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் சொல்றாரு பூர்வ கிருத தர்ம அதர்மாதி. முந்தின ஜென்மங்கள்ல நம்ம என்ன பண்ணினோமோ புண்ணியம் பாப்பம், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் ரிக்த, ரிக்தன்னு பேரு, யாரோ ஒருத்தர் வந்து ரித்தன்னு போட்டிருந்தாங்க. ரிக்த, ரிக்த, ரிக்த அப்படின்னா எம்டின்னு அர்த்தம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த எம்டினஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிக்த கர்மான்னு பேர். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்கும்ல, நான் நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே உட்கார்ந்துருப்பேன், மலையை பார்த்து சும்மா உட்கார்ந்துருப்பேன். அப்படி மலையை பார்த்து சும்மா உட்கார்றமே அந்த கர்மா புண்ணியமா பாப்பமா? புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லை. மரத்தடியில நிறைய பேர் சும்மாவே உட்கார்ந்துருப்பான் எந்த காரியம் பண்ணாம. அப்ப புண்ணியம் பாப்பம் எதுவுமே இல்லாம, அப்ப ஒரு பக்கம் புண்ணியம் ஒரு பக்கம் பாப்பம், அதுக்கப்புறம் அதோட இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிக்த கர்மான்னு சொல்லக்கூடிய எம்டினஸ், வெறும் கர்மா பண்ணாம இருக்கிறது. இந்த 3ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்மங்கள்ல முந்தின ஜென்மங்கள்ல எதெல்லாம் நம்ம பண்ணினோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், சம்ஸ்காரமா மாறும். மனசுல சொல்றேன். இப்போ எது தர்மலாம் இல்ல, புண்ணியமும் இல்ல பாப்பமும் இல்ல, தர்மரகிதம் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் ஆயிடும். ஆமா, ரிக்தன்றதுக்கு எம்டினஸ், அவ்வளவுதான், இல்லாதது, எம்டி, சும்மா உட்கார்ந்துருக்காரு, புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லை, சும்மா இருக்கிறது. அது மாதிரி நிறைய பேர் நம்ம உட்கார்ந்துருக்கோம், புண்ணிய கர்மாவும் பண்ணாம பாப்ப கர்மாவும் பண்ணாம நிறைய நாள் உட்கார்ந்துருக்கோம். அந்த கர்மாக்கு பேர் ரிக்த கர்மான்னு பேர். இது முந்தின ஜென்மங்கள்ல பண்றதா இருக்கட்டும் இல்ல இப்ப ஜென்மங்கள்ல பண்றதா இருக்கட்டும், இதை பத்தி நிறைய விசாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேனோபனிஷத்துல ஒரு பெரிய பாஷ்யம் வந்துச்சு. நான் வேணா யாராவது கேட்டீங்கன்னா நான் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன் எந்த கிளாஸ் அப்படின்னு. யாராவது ரொம்ப டீட்டெயிலா இந்த கர்மாத்தை பத்தி பேசணும்னா தெரிஞ்சு. 2 காரியம் நடக்குது. இப்ப வந்து நம்ம ஒரு காரியம் பண்றோம், இப்ப நீங்க பாடம் கேட்குறீங்க, நான் பாடம் சொல்றேன், ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கா, என்ன கர்மா அப்படின்னு எடுத்தா கர்மமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது புண்ணிய கர்மா. இந்த புண்ணிய கர்மா பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா 2 காரியம் நடக்குது. என்னன்னா ஸ்தூல தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா காரியம் நடக்குது. நான் வந்து வாக்குல பேசுறேன், இந்த ஆசனத்துல நான் உட்கார்ந்துருக்கேன், ஒரே மாதிரி ஆசனத்துல உட்கார்ந்துருக்கேன், ஆசனத்தை கலைக்காம உட்கார்ந்துட்டு வாக்குல பேசிட்டு இருக்கேன், காயா வாச்சா. பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுல இருந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 3 நடக்குது. இப்போ உங்கள்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கு இல்லை உங்கள்கிட்ட இப்போ, ஆனா காது கேக்குதா? அப்ப காதால கேக்குறீங்க, இந்த உடம்ப அசைக்காம ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறது எல்லாத்தையும் மனசுல உள்வாங்குறீங்க. அப்ப இந்த 3த்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மா பண்றோம். இந்த கர்மா பண்ணும் போது அந்த கர்மா என்ன கர்மா, புண்ணியம். ஒரு கர்மால புண்ணியம் வந்துருது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுற விஷயங்கள் எல்லாம் வாசனைகளா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார சித்தத்துல ஸ்டோர் ஆகுது. அப்ப ஒரு கர்மா பண்ணும் போதே அந்த கர்மாவும் நடக்கும் கூட, அதோட பதிவுகள், அதோட இம்ப்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல நடந்துகிட்டே இருக்கு. எந்த கர்மா பண்ணாலும் அப்படி. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம வாசனை. இது அப்ப எப்பவுமே சொல்லும் போது என்ன சொல்லணும், கர்ம வாசனைன்னு சொல்லணும். கர்மம் கர்மத்தோட சேர்ந்து வந்து சூக்ஷ்மமா அதோடைய வாசனைகளும் பதிவாகும் சித்தத்துல. எந்த ஜென்மம் முதல் ஜென்மம் இருந்துச்சோ அந்த ஜென்மத்தில இருந்து நம்ம பிறந்த எல்லாத்தோட விஷயங்களும் அதுல இருக்கு. ஒரு மீன் குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீந்த சொல்லித்தர வேணாம். மீன் குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீந்தறதுன்றது, தண்ணியில நீந்தறதுன்றது யாரும் ட்ரைனிங் கொடுக்காம சுபாவம். ஒரு பட்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பறக்கிறதுன்றது சுபாவம். மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுன்றது சுபாவம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சுபாவம் சொல்றோம். எப்படி அது வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா
முக்கியமானது என்னன்னா, முந்தின ஜென்மங்கள்ல நம்ம மனுஷனா பிறந்திருப்போம். இந்த சரீரத்துல மனுஷ சரீரம் கிடைச்சோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மங்கள்ல செஞ்ச எல்லா கருமங்களும் வாசனைகளும் இந்த ஜென்மத்துல என்ன ஆகும், வெளிப்படும். கர்மா வெளிப்படும் போது நமக்கு என்ன கிடைக்குது, புண்ணியம் பாபம். அதோட பலன் என்ன கிடைக்கும், சுகம் துக்கம். அப்ப கர்மா வெளிப்படும் போது, எக்ஸாஸ்ட் ஆகும் போது சுகதுக்கங்கள் அனுபவங்கள் கிடைக்குது. அதே நேரத்துல இந்த சம்ஸ்காரம் வெளிப்படும் போது, வாசனைகள் வெளிப்படும் போது நம்ம அதுக்கு ஏத்த மாதிரியான கருமங்களை பண்றோம். நல்லா புரிஞ்சுங்க. கருமம் வெளிப்படும் போது சுகதுக்கம், வாசனை வெளிப்படும் போது காமக்ரோதம். வாசனைகள் வெளிப்பட்டுச்சுன்னா காமக்ரோதம், சுகதுக்கம். இந்த கர்மா வெளிப்படும் போது என்ன பண்ணும், சுகதுக்கத்தை கொடுக்கும். அப்ப சுகதுக்கம், அந்த சுகதுக்கத்துக்கு பின்னாடி எது இருக்குன்னா ராகத்வேஷமானது இருக்கு, விருப்பு வெறுப்பு. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா, அந்த காஃபி குடிக்கும் போதே அந்த பதிவானது பாத்தீங்கன்னா என்னோட மனசுல நல்லா பதிவாயிடுது. நேத்து குடிச்ச காஃபி, நேத்து நல்ல காஃபி ஒண்ணு குடிச்சேன், நல்ல கசப்பு. அந்த கசப்பான காஃபி என்னோட நாக்குல பாத்தீங்கன்னா பதிவை உண்டு பண்ணிட்டு போயிடுச்சு. இப்ப நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்னா, கிரி பிரதட்சண பாதையில போறேன் அப்படின்னா, எனக்கு திரும்ப அந்த காஃபி வேணும் அப்படின்னு அந்த நாக்குல இருக்கக்கூடிய அந்த பதிவு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, என்னை இழுக்குது. திரும்ப போய் நான் காஃபி குடிக்கிறேன், திரும்ப பதிவாகுது. திரும்ப காஃபி குடிக்கிறேன், திரும்ப பதிவாகுது, திரும்ப காஃபி குடிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு வாட்டி இம்ப்ரெஸ் ஆக 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 அது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஆகக்கூடிய இம்ப்ரெஸ்க்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், சம்ஸ்காரம். ஒரு இம்ப்ரெஸ் ஆகுதுனாவே அதுக்கு பேர் சம்ஸ்காரம்னு பேரு. அதை பலமுறை பண்ண 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 அது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய நாட்கள், மாசங்கள், வருஷங்கள் பண்ணும்போது அது வாசனையா மாறிடுது. அப்ப சின்ன சின்னதா பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள், பதிவுகள், இம்ப்ரெஸ் பாத்தீங்கன்னா வாசனைகளா பதிவாயிடுது. அப்ப இதே மாதிரி இந்த உள்ளுக்குள்ளார, என்னோட சித்தத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி வாசனைகள் இருக்கு. அந்த வாசனைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்காரமா இருக்கு. அது என்ன பண்ணுது, இந்த ஜென்மத்திலேயோ, ஆச்சாரிய சொல்றார், வருத்தமான ஜென்மாதவ் சொல்றார், இந்த ஜென்மத்திலேயோ இல்ல பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஜென்மங்கள்லயும் கூட பாத்தீங்கன்னா அந்த பூர்வ ஜென்மத்தோட வாசனைகள் வெளிப்படும். கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப எனக்கு ஒரு சன்னியாசி சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த சன்னியாசி சரீரம் கிடைச்சதுக்கு மாத்திரத்துல பாத்தீங்கன்னா, நான் முந்தின ஜென்மத்துல பாத்தீங்கன்னா என்னோட குருக்கு சேவை பண்ணிருக்கேன், ஆசிரமத்துல இருந்திருக்கேன்னு வச்சுங்க. அந்த வாசனை என்ன பண்ணுது, இந்த ஜென்மத்துல வெளிப்படும் போதே பாத்தீங்க அப்படின்னா, முந்தின அதுக்கு ரெண்டு ஜென்மத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் நிறைய இருந்திருக்காங்க, குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல குழந்தைங்களை பார்த்தா பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷம். குழந்தைங்களை பார்க்கும் போதெல்லாம் அப்ப என்ன எனக்கு சந்தோஷம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வாசனை, குழந்தை வாசனை இருந்திருக்கு முந்தின ஜென்மத்துல. அப்ப அந்த குழந்தையோட பழகி, அந்த குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்த வாசனையும் இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல இருந்ததுனால பாத்தீங்கன்னா இந்த சாதுக்களுக்கான சம்ஸ்காரமும் எனக்கு இருக்கு. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன இருக்கு, எனக்குள்ளார வெளிப்பட்டு. அப்ப இதே மாதிரி அடுத்த சரீரம், ஒருவேளை இந்த ஜென்மத்துல எனக்கு மோட்சம் கிடைக்காம விட்டுருச்சுன்னு வச்சுங்க, இல்ல ஏதோ சாதாரணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்மம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு சரீரம் கிடைக்கும். அந்த சரீரத்துல ஏற்கனவே இருந்த வேற ஒரு சம்ஸ்காரம், ஒரு வாசனை பாத்தீங்கன்னா வெளிப்படும். எல்லா ஜென்மத்திலையும் எல்லா சம்ஸ்காரம் வாசனைகளும் வெளிப்படாது. அந்தந்த கருமா, எந்த கருமா மெச்சூரிட்டி ஆயிருக்கோ அந்த கருமத்துக்கு ஏத்த மாதிரி தான் வாசனைகளும் சம்ஸ்காரங்களும் வெளிப்படும். ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு கிரகஸ்த வாசனை வெளிப்படும். ஒரு சன்னியாசியா இருக்கிறவனுக்கு சன்னியாசிக்கான சம்ஸ்காரம் வாசனை வெளிப்படும். அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாசனைகள் வெளிப்படும். அதுக்கு பேரு தான் என்ன பேரு, பை பர்த்லயே வெளிப்படும். அதுக்கு பேர் என்ன பேருனா பிரகிருதி அப்படின்னு பேரு. பிரகிருதி அப்படின்னு அப்ப சுவாவம் சொல்லலாம், பிரகிருதின்னு சொல்லலாம். அப்போ நல்லா மனசுல வச்சுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகிருதியை பாத்தீங்கன்னா சித்தம்னு வச்சுக்கோங்க. இந்த சித்தத்தோட வேற ஒரு ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா புத்தி. புத்தியோட வேற ஒரு ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா மனசு. இந்த மூணு ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாமே தாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சித்தத்துல இருக்கிறதும் தாட்டு தான், புத்தியில இருக்கிறதும் தாட்டு தான், மனசுல இருக்கிறதும் தாட்டு தான். தாட்டுக்கு தான் விதவிதமான பேர் வச்சிருக்கு. அகங்காரமும் தாட்டு தான்.
அப்ப என்ன அர்த்தம், ஒரே தாட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான பேரு கொடுத்துருக்கோம். என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது மெமரிஸ், வாசனைகள் அடிச்சா, அதுல இருந்து உண்டானது வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம். எங்க இருக்கும் அப்படின்னா புத்தியில உண்டாகக்கூடிய எண்ணங்களுக்கு பேரு சங்கல்பம். திருட நிச்சயம், திருடமான அபிப்பிராயம், இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்தி அப்படின்னு பேர். புத்தின்றது ஒரு தாட்டு தான். என்ன தாட்டு, இது புஸ்தகம், கன்க்ளூஷன் இருக்கு, இது மானிட்டர், இது லேப்டாப் அப்படின்னு எனக்கு நிச்சயமா ஒரு தாட் வந்துச்சுன்னா அந்த நிச்சயமான தாட்டுக்கு என்ன பேரு, புத்தி. நிச்சயமான அபிப்பிராயத்துக்கு பேர் வந்து இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இது எனக்கு சுகமா இருக்கு, எனக்கு இது துக்கமா இருக்கு அப்படின்னு எதெல்லாம் அபிப்பிராயப்படுறோமோ அந்த அபிப்பிராயங்கள் நிச்சயமா இருந்துச்சுன்னா, சாலிடா இருந்துச்சுன்னா அந்த தாட்டுக்கு பேரு புத்தி. அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனசுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா. இந்த மனசு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிலேஷனா இருக்கும், வேவரிங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த விதமான தாட்டுக்கு பேரு மனசு. புத்தினா என்னது, அத்தியவசாயாத்மிகா புத்தி. புத்தின்றதுக்கு அர்த்தம் நிச்சயமா இருக்கிறது, நிச்சயாத்மிகா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மூணுமே தாட்டு தான். அகங்காரம், அகங்காரமும் ஒரு தாட்டு. அகம் கர்த்தா இது அகங்காரா. நான் கர்த்தான்ற எண்ணம் இருக்கு பாருங்க, செயலை செய்பவன். நான் போக்தா, அதோட பயனை அனுபவிப்பவன். அப்படி நமக்கு கர்த்தா போக்தான்ற எண்ணம் இருக்கே, அதுவும் ஒரு தாட், அது புத்தியில உண்டாகிறது. இதுக்கப்புறம் அப்ப வேற என்ன இருக்கு சுவாமி, நான் வேற எதுவுமே இல்லைங்க. தாட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பல பெயர்கள்ல சூக்ஷ்ம தேகத்துல சொல்லப்படுகிறது, அந்த கரணம்ன்ற பேர்ல. சரி, இந்த அந்த கரணம் எல்லாத்தையும் ஒரே பேரா சொன்னா என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரே பேரா வந்து சித்தம்னு சொல்லுங்க, ஒரே பேர். அந்த சித்தம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர்ல இருக்கிற ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னா பிலிம் ரோல் இருக்கு. ப்ரொஜெக்டர்ல பிலிம் ரோலை மாட்டினா தானே படம் ஓட முடியும். அப்ப அந்த பிலிம் ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கோ அது வழியா, அந்த பிலிம் ரோல் வழியா அந்த பிரகாசம் என்ன பண்ணுது, ப்ரொஜெக்டர்ல இருக்கிற பிரகாசம், அந்த ஒரு லைட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போகும். அப்படி போய் அதை ஊடுருவி, அந்த பிலிம் ரோலை ஊடுருவி வெளியில வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய திருஷ்யங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. சினிமாவை நம்ம பார்க்கிறோம். அப்ப சினிமா பார்க்கறதுக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னா ரெண்டு காரணம் சொல்லுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் இல்லாம பிலிம் ரோலை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம இது பண்ண முடியாது, ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. அப்ப பிலிம் ரோலை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு என்ன வேணும், ப்ரொஜெக்டர் வேணும். அப்ப சித்தம் அப்படின்றது ஒரு ப்ரொஜெக்டர். சித்தம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜகத்து பார்க்கவே முடியாது. அதுக்கு அடுத்தது சித்தம் மட்டும் இருந்தா போதுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை இருக்காது, கண்டிப்பா பிலிம் ரோல் வேணும். அப்ப அந்த பிலிம் ரோல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப இது வாசனைகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே இப்ப பிரகரணத்துல, இந்த வாசனைகள் எல்லாமே பிலிம் ரோல். அந்த பிலிம் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சினிமாவை மாத்திக்கிட்டே இருப்பானா. சினிமாவை வந்து தியேட்டர்ல ஒரே பிலிமா ஓடிட்டு இருக்கு இல்லையே, மாத்திக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கு ஏத்த மாதிரி, சரீரத்துக்கு ஏத்த மாதிரி பிலிம் ரோல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வெளிப்படும். அப்ப ஒவ்வொரு ஜென்மத்திலையும் விதவிதமான வாசனைகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு, பிலிம் ஓடிக்கிட்டே இருக்கு. சன்னியாசி பிலிம் ஓடுது, ஒரு நாள் கிரகஸ்த பிலிம் ஓடுது, ஒரு நாள் ராஜாவோட பிலிம் ஓடுது, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனோட பிலிம் ஓடுது, ஒரு நாள் பக்ஷியோட பிலிம் ஓடுது, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா குரங்கோட பிலிம் ஓடுது. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான பிலிம் ரோல்ல உள்ள வச்சிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி படம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆகுது. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே, இப்ப நம்ம ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, லைவா நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன ஆயிடும், இந்த லைவா நடக்கிறது எல்லாமே என்ன பிலிம் ரோல்ல போய் ரெக்கார்ட் ஆயிடும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அது திரும்பவும் நமக்கு ரிவைண்ட் ஆகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்ப டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே ரெக்கார்டிங் பண்ணதை இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கு. வாசனைகள்ல இருந்து காரியம், காரியங்கள்ல இருந்து வாசனை. அப்ப எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் அந்த கர்மாக்கு பின்னாடி யார் இருக்கா, வாசனைகள், பூர்வ ஜென்ம வாசனைகள். அந்த பூர்வ ஜென்ம வாசனையினால இந்த கர்மத்தை நான் பண்றேன், இப்ப இருக்கிறது திரும்பவும் வாசனையா பதிவாகுது, திரும்பவும் கர்மா பண்றேன், திரும்ப வாசனையா மாறுது. அப்போ போயிட்டே இருக்கும், கர்ம வாசனைகள் அப்படின்னு சொல்றோம். நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கின்றது.
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கர்மா பண்றதுக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாசனைகளை எத்தனை வெரைட்டியா நம்ம பிரிச்சிருக்கோம்? மொத்தம் 4 வெரைட்டியா பிரிச்சிருக்கோம். என்ன பிரிக்கும்? பிரசுப்த தனு விச்சின்ன உதாராகா அப்படின்னு 4 வாசனைகள். பிரசுப்த அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா காரண வாசனைகள்னு பேரு. 3ஆ பிரிக்க போறேன். காரணம், சூக்ஷ்மம், ஸ்தூலம் அப்படின்னு 4 வாசனைகளை 3ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரசுப்த வாசனை, தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை. யாருக்கு எங்க தூங்கிட்டு இருக்குன்னு தெரியாது. இப்ப நான் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே சுவாமி அப்படின்னு நிறைய பேர் போன் பண்ணும் போதெல்லாம் புலம்புவாங்க. சுவாமி நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல, எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, அது தெரியல, இது தெரியல. நான் அதான் நாங்கெல்லாம் என்ன ஐடியால பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளேடு பக்ரி ரத்தநாகரனுக்கு வந்து ஒண்ணும் தெரியாது பிளேடு பக்ரியா இருக்கும்போது. உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த ஃபைலை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு மட்டும் இருந்தா போதும், ஒரு ட்ரிக்கர் இருந்தா போதும். என்ன ஆயிடும்? அந்த பழைய ஃபைல் ஓப்பன் ஆகும். நாரதர் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் பண்ணினார். அப்ப யாருக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன செயின்ட் மறைஞ்சிருக்காங்கன்னு தெரியாது. ஒரு செயின்ட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எந்த பாப்பி மறைஞ்சிருக்கான்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, எப்படியாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தோட வாசனைகள் ஓப்பன் ஆகும். முந்தின ஜென்மத்துல நீங்க பகவத்கீதை ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா, இது போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற சப்தங்கள் போய் உங்களோட ஃபைலை வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும். அப்ப எல்லா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் என்னன்னு சொல்லுதுன்னா, யோக சாஸ்திரத்தை சொல்லுது ஸ்வவியஞ்சக அஞ்சனகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. ஸ்வவியஞ்சக அஞ்சனம்னா என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிறது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஜா பூவை பத்தி பேசுறேன். ஜி நான் வந்து காஷ்மீர் போயிருந்தேன் பாருங்க, ஐயோ என்ன ரோஜா ஜி. இமாச்சல்ல பாத்தீங்க அப்படின்னா ரோஜா ஒவ்வொன்றும் இவ்வளவு பெருசா இருக்கும் ஜி, தாமரை பூ மாதிரி பெருசா இருக்கும் ஜி ரோஜா பூ அப்படின்னு நான் சொன்ன மாத்திரத்துல இந்த ரோஜான்ற சப்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்குள்ளார அந்த ரோஜா ஃபைல் இருக்கும். இந்த சப்தம் உள்ள போயிட்டு என்ன பண்ணும், இமீடியட்டா நீங்க பார்த்த பெரிய பெரிய ரோஜாவை எல்லாத்தையும் உங்களுக்குள்ளார மனசுக்குள்ளார ஓபன் பண்ணி காட்டும். ஆமா நான் கூட வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போயிருந்தேன், நான் கூட ஊட்டி போயிருந்தேன், அங்கெல்லாம் நிறைய ரோஜா இருந்துச்சு, கிருஷ்ணகிரி பக்கம் போது நிறைய ரோஜா இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா எனக்கு நினைவுக்கு வரது எல்லாத்தையும் நான் சொல்ல ஆரம்பித்தேன். நான் பார்த்த ரோஜாக்கள் எல்லாம் நினைவுக்கு வருது. அப்போ நான் பார்த்த எல்லாத்தையும் எனக்கு நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கு எதுக்கு காரணமா இருந்துச்சு? வெளியில சொல்லக்கூடிய ஒரே ஒரு சப்தம் ரோஜா. அப்ப நான் பேசுற விஷயங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னது? அந்த வாசனைகளை ஓபன் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வஸ்துக்களுமே பாஸ்வேர்டு தான். ஒரு காஃபின்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு நான் சாப்பிட்ட காஃபி எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது, நேற்று சாப்பிட்ட காஃபி எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது. நான் மைசூர் பாகுன்னு சொன்னேன் அப்படின்னா நான் சாப்பிட்ட எல்லா மைசூர் பாகும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இது மாதிரி எல்லாம் இந்த லோகத்துல எதை பார்த்தாலும் என்னோட மெமரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க சித்தம் அந்தந்த ஃபைலை ஓபன் பண்ணி அதுல என்னெல்லாம் பதிவாயிருக்கோ, சுகமா துக்கமா எல்லாத்தையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிறது எல்லாம் பாஸ்வேர்டா இருக்கு. அந்த பாஸ்வேர்டை நீங்க ட்ரிகர்ல கால் வச்சீங்க அப்படின்னா, கண்ணி வெடி நம்ம சொல்றோம் லேண்ட்மைன், அது என்ன பண்ணும்? கால் வச்சோன்னு வெடிச்சிடுற மாதிரி நம்ம எந்த இடத்துலலாம் கால் வைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த விஷயத்தை பத்தின வாசனைகள் எல்லாமே ஓப்பன் ஆகி நமக்கு திரும்பவும் அதுல நமக்கு காரியம் பண்ண தூண்டுது. எனக்கு இது வந்து வேணும் அப்படின்னும் எனக்கு இது வேணாம் அப்படின்னும் நமக்கு 2 விதமான எண்ணங்கள் உண்டாகுது. ஏற்கனவே சுகத்தை அனுபவிச்சிருந்தோம் அப்படின்னா எனக்கு அந்த சுகம் திரும்பவும் வேணும்னு தோணுது. எனக்கு நான் துக்கத்தை அனுபவிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு அது துக்கம் கொடுக்கும், எனக்கு வேணாம் அப்படின்னு தெரியுது. இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனசு, புத்தி, சித்தம், இந்த 3த்திலையும் இந்த வாசனைகள் பதிவாயிருக்கு. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிரசுப்த வாசனை, தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை ஒண்ணு. இதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா காரண வாசனைகள் அப்படின்னு பேரு. கண்ணுக்கு தெரியாது, எப்போ டைம் வருதோ அப்பதான் அது வெளிப்படும். அடிச்சா பிரசுப்த வாசனைக்கு பேரு காரண வாசனை. அதுக்கப்புறம் 2வது வந்து பாத்தீங்கன்னா தனு வாசனை அப்படின்னு சொல்றோம். தனு வாசனை, வாசனைக்கு இன்னொரு பேரு தனு அப்படின்னு பேரு. தனுனா என்ன அர்த்தம்? லீனா இருக்கிறதுன்னு அர்த்தம், மெலிஞ்சி போன வாசனைகள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன மாதிரி ஒரு சன்னியாசிட்ட கூடயே இருந்தீங்க அப்படின்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், வேதாந்தத்தையே பேசிக்கிட்டே இருப்பேன். மெதுவா 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 வெளியில என்ன ஆகும்? வாசனைகள் கம்மி ஆயிட்டே போகும். இப்ப நிறைய பேர் போன் பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க, சுவாமி பாடம் கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வேற
விஷய சிந்தனையே போறது இல்லை சாமி, இதுலயே சுத்திக்கிட்டு இருக்கு மனசு அப்படி. இதுதான். அப்ப மெதுவா 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 இந்த வாசனைக்கு ஆப்போசிட்டான காரியத்தை நம்ம பண்றோம். அப்படி காரியத்தை பண்ண 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 இந்த மனசு என்ன பண்ணும், உலகியலான வாசனைகள்ல இருந்து மெதுவா 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 மெலிஞ்சு போக ஆரம்பிக்கும். அந்த மெலிஞ்சு போற வாசனைக்கு பேர் என்ன பேரு? தனு வாசனை. யோகிகள்கிட்ட பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாசனைகளுக்கு பேரு தனு வாசனை அப்படின்னு பேர். யோகிகள்கிட்டையும் இப்ப உங்கள்கிட்டயும் நிறைய பேர் யார் ஒர்க் பண்றோமோ அவங்க எல்லாம் யோகி. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இது வேணாம், எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா நீங்க நெகேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, விலகி விலகி வரீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்ல இருந்து விலகி விலகி போக 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 அந்த வாசனைகள் உங்களுக்கு என்ன ஆகும், மெதுவா மெதுவா மெலிஞ்சு போகும். அப்ப வாசனைகள் யாரெல்லாம் யோகிகளா இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாசனைகள் தனு வாசனை. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா சூக்ஷ்ம வாசனைகள்னு பேர். பிரசுப்த வாசனை, காரண வாசனை கண்ணுக்கு தெரியாது, பீஜம் மாதிரி, விதை மாதிரி. ஆனா தனு வாசனை பாத்தீங்கன்னா வெளியில தெரியும். இப்ப நான் என்னோட ஸ்பீச்ல இருந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்டாங்க அப்படின்னா, என்னோட நல்ல புத்திசாலியா இருந்தாங்க அப்படின்னா என்னோட ஸ்பீச்சை வச்சுக்கிட்டு என்னோட பாஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த சன்னியாச ஜீவனத்துக்கு வரதுக்கு முன்னாடி எதையெல்லாம் பண்ணியிருக்கேன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன். யூடியூப் பாத்தீங்கன்னா நான் யூடியூப்ல இருந்து பார்த்ததை நான் சொல்றேன், ஃபேஸ்புக்ல இருந்து பார்த்தது சொல்றேன். நீங்க இமிடியேட்டா சொல்லலாம், அப்ப சுவாமி பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூடியூப்லாம் பாக்குறார். நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, சுவாமி நீங்க பாத்தீங்கன்னா வெளியில சாப்பிடுவீங்களா? ஆமா வெளியில சாப்பிடுவேன். எப்படி அப்படின்னா நான் வெளியில ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றத பத்தில நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். அப்ப சுவாமியோட வாசனைகள் எப்படிப்பட்டதா இருக்கு, அவரோட காரியம் எப்படி இருக்குன்னு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஸ்பீச்ல இருந்தே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப உத்து பார்த்தோம் அப்படின்னா சுவாமியோட பாஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்க நல்ல புத்திசாலியா ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா என்னோட பாஸ்ட நீங்க என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சிருங்க. நான் சுவாமி இப்படிதான் இருந்திருக்கணும், சன்னியாசத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த வாசனைகள்லாம் இருந்திருக்கும், சன்னியாசத்துக்கு பிறகும் அது தேஞ்சு 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 ஆனா என்ன இருக்குன்னா கொஞ்சமா வெளியில தெரியுது, சன்னியாசியை மீறி தெரியுது. அதுக்கு என்ன பேருனா சூக்ஷ்ம வாசனைகள்னு பேரு. தனுக்கரணம் பண்ணதுக்கு பிறகும் வெளிய பண்ணதுக்கு பிறகும் அது இருக்கும், கொஞ்சமா இருக்கும், மொளை மாதிரி இருக்கும். அப்படி பேரு, அதுக்கு பேர் என்ன பேரு? சூக்ஷ்ம வாசனைகள்னு பேரு. இதுக்கப்புறம் விச்சின்ன வாசனைன்னு ஒண்ணு சொல்லியிருக்கோமா? விச்சின்ன வாசனை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னுத்தோட பிரபாவத்தினால இன்னொன்னு பாத்தீங்கன்னா மங்கி இருக்கிறது. சூரியனோட பிரபாவம் பிரகாசத்தினால சந்திரனும் நட்சத்திரங்களும் இருந்தாலும் கூட அது கண்ணுக்கு தெரியாது இருக்கோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வாசனைகள் நமக்கு நல்ல மேலோங்கி இருக்கும். மேலோங்கி இருக்கும் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சாத்விகமா உட்கார்ந்து கீதையை கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப கீதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சத்சங்கம் போயிட்டு இருக்கும்போது மற்ற வாசனைகள் உள்ள வருதான்னு கேட்டீங்கன்னா மற்ற வாசனைகள் உள்ள வரமாட்டேங்குது, வெளிப்படாம இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா பகவத்கீதையோட சிரவணத்தினால அதோட பிரபாவத்தினால வேற வாசனைகள் உள்ள வெளிப்படாம இருந்துச்சு அப்படின்னா அந்த வெளிப்படாத வாசனைகளுக்கு பேரு விச்சின்ன வாசனான்னு பேரு. இருக்கா இல்லையா? இருக்கு சுவாமி. நட்சத்திரமும் சந்திரனும் பகல்லையும் இருக்கு சுவாமி, ஆனா பாத்தீங்கன்னா வெளியில தெரியல சாமி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்குள்ளார நிறைய வாசனைகள் என்னவா இருக்கும், வெளிப்படாம இருக்கும். வெளியில இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது வெளிப்படாம இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேருனா சூக்ஷ்ம வாசனைகள்னு பேர். அப்போ தனு வாசனை, விச்சின்ன வாசனை, இந்த ரெண்டும் சூக்ஷ்ம வாசனைகள் நம்ம சொல்றோம். இருக்கு, ஆனா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மைனூட்டா தான் தெரியும், உத்து பார்த்தாதான் தெரியும், வெளியில ஸ்தூலமா இருக்க. பிரசுப்த வாசனை கண்ணுக்கே தெரியாது, பீஜம் மாதிரி, பூமிக்கு கீழே இருக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதார வாசனா அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த உதார வாசனா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா காரியமா பரிணமிச்சுக்கிட்டே போறது. நம்ம பண்ற காரியங்கள் எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த உதார வாசனையானது இருக்கு. இந்த உதார வாசனை என்ன அப்படின்னா ஸ்தூல வாசனை அப்படின்னு பேர். ஸ்தூல வாசனை. அப்ப எத்தனை வாசனைகள்? ஸ்தூல வாசனை, சூக்ஷ்ம வாசனை, காரண வாசனை அப்படின்னு மூணா பிரிக்கிறோம். இந்த ஸ்தூல வாசனை பாத்தீங்க அப்படின்னா மனசுலையும் இந்திரியங்களிலும் இருப்பது ஸ்தூல வாசனை. இதோட பிளேஸ் எங்க? மனசுலையும் இந்திரியங்கள்லையும் இருக்கிறது உதார வாசனை, ஸ்தூல வாசனை. மனசுல ஸ்தூல வாசனைன்னு சொல்லலாம், உதார வாசனைன்னு சொல்லலாம். அதோட பிளேஸ் எங்க? இந்திரியம், மனசு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிறது விச்சின்ன வாசனையும் தனு வாசனையும் எங்க இருக்கும்?
அப்படின்னா விச்சின்ன வாசனை மனசுல இருக்கும். விச்சின்னத்துக்கு அர்த்தம் மனசுல இருக்கிறது. நீங்க வெளியில தெரியாது, மனசுக்குள்ளாரே யோசிப்பீங்க, மனசுல வரும், ஆனா வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கும். இதுக்கப்புறம் யோகிகளோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கும், தனு வாசனை. அது இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி. மனசுல இருக்கிறதும் புத்தியில இருக்கிறதும் வெளிப்படாதது, தெரியாது, மைன்யூட்டா இருக்கும். அதனால அதுக்கு பேர் சூக்ஷ்ம வாசனைகள்னு பேர். அதுக்கப்புறம் காரண வாசனை எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டா, பிரசுப்த வாசனை சித்தத்துல இருக்கும், வெளிப்படாமல் இருக்கும். இதுதான் அம்மா. இந்த சித்தத்துல இருக்கிற வாசனைகள் தான் அம்மா. கோடிக்கணக்கான ஜென்மங்களோட வாசனை இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திரும்ப 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 ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. வாசனைகளை இந்த விதமா பிரிச்சிருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் வாசனை வந்து பாத்தீங்கன்னா என்ன எங்க இருக்குன்னு சொன்னோம். முதல் வாசனை உதார வாசனை. இப்ப நம்ம ஆக்ஷன் பண்றோம்னு வச்சுங்க, இயல்பா நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்க. உங்களுக்கு இயல்பா இருக்கிற டேஸ்ட் எதெல்லாம் இருக்கோ அதை நோக்கி நீங்க நேச்சுரலா காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. டே டு லைஃப்ல நம்ம பண்ற எல்லா காரியங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உதார வாசனையை பேஸ் பண்ணி தான் காரியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் அப்படின்னு எங்கெல்லாம் சொல்றாரோ, அந்த இந்திரிய நிகிரகம் எதுக்காக அப்படின்னா ட்ரிக்கர்ல கால் வைக்காம இருக்கிறதுக்காக. பாஸ்வேர்டை வந்து பாத்தீங்கன்னா போடாம இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் ஓபன் ஆகாம இருக்கும். அப்ப பாஸ்வேர்டை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரியத்து மூலமா தான் மனசுல இருக்கிற ஃபைல் ஓபன் ஆகும். அப்ப என்ன பண்ணணும், அந்த பாஸ்வேர்டை அழுத்தாத வரைக்கும் நாங்க அதான் சொல்லுவோம், ஆம்பியன்ஸ் எந்த ஆம்பியன்ஸ்ல இருக்கோன்னு இது முக்கியமானது. நிறைய ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆம்பியன்ஸ்ல இருந்தோம்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், சுத்தி இருக்கிறவங்க மாதிரியே நம்மளும் காரியம் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸ்தூல வாசனைகளை நிரோதம் பண்றதுக்காக தான் இந்திரிய நிகிரகம், தமம் அப்படின்னு சாஸ்திரத்தை ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியார் இந்த பிரகரணத்திலையும் முதல்ல சொல்ல போற 36, 37 சொல்ல போற. தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரதிஷ்டேனம் ஞான விஜான நாசனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் வந்து 41 சொல்ல போற. இந்திரியங்களை முதல்ல ஸ்தூல காரண வாசனைய நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்ப முதல் காரியம் நம்ம எங்க கை வைக்கணும் அப்படின்னா தோசையில. முதல் சுட சுட தோசை தட்டுல வச்சாங்கன்னா நடுவுல கை வைக்க கூடாது. சுத்தி இருக்கிற தோசையை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நடுவுல இருக்கிற தோசை சூடு ஆறிடும். இதே காரியத்தை தான் நம்ம பண்றோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரமா இருக்கிற விஷயங்கள் ஸ்தூல வாசனைகள், அதை நிரோதம் பண்றதுக்காக தான் இந்திரிய நிகிரகம். அன்வான்டா எதையுமே புதுசா ஃபீடிங் பண்ணாதீங்க. என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதே ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கேன். புதுசா எதையுமே சேவனம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா புதுசா நீங்க எதையாவது சேவனம் பண்ணினீங்கன்னா அது புது வாசனையா உள்ளுக்குள்ளார வந்துடும். அப்ப சாதுக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா வாசனைய அபியாசம் பண்ண மாட்டோம். ஆனா ஏற்கனவே இருக்கிற வாசனை இருக்குல்ல, ஆமா இருக்கு. அப்ப புதுசா எதையும் பண்ணாம கண்ட்ரோல்டா இருக்கும் போது நீங்க புது வாசனை சேராம இருக்கும், பழைய வாசனை இருக்கு. அந்த பழைய வாசனையில வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, வெளியில பழைய வாசனை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்கிட்ட வந்தீங்கன்னா நிறைய வாசனைகள் எல்லா மனுஷங்களுக்கும் தெரியுற மாதிரி எனக்கும் தெரியும். இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது மனசுக்குள்ளார இருக்கிற வாசனை. இந்த மனசுக்குள்ளார இருக்கிற வாசனையை நிரோதம் பண்றதுக்காக தான் கர்மயோகமானது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராகத்வேஷம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுல இருக்கு. அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இது வேணும், 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 இது வேணும் அப்படின்னு ராகமும் துவேஷமும் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் வெளியில இந்த மனசுல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்காகவும் விளக்கிறதுக்காகவும் நிறைய கர்மாக்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மனசுல காரியம் பண்ணணும். மனசுல இருக்கக்கூடிய இதை சுத்திப்படுத்துறதுக்காக தான் அஷ்டாங்க யோகத்தோட ஸ்டெப்ஸ் எல்லாம் யோக பிரக்கிரியால சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில வைதிகத்துல கர்மயோக அபியாசமானது மனசுத்திக்காக சொல்லப்பட்டிருக்கு. விச்சின்ன வாசனைகளையும் அதுக்கப்புறம் தனு வாசனைகள், இந்த விச்சின்ன வாசனை நீக்கிறதுக்காக தான் கர்மயோகம். சரி, இந்திரிய நிகிரகம் பண்ணி கர்மயோகத்தினால மனசோட இதையும் சாந்தப்படுத்தினீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது இருக்கு சுவாமி, புத்தியில இருக்கிற வாசனைகள். அதுக்கு என்ன பேருனா சங்கல்பங்கள் பேர். சங்கல்பமும் வாசனைகள் தான். அந்த சங்கல்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும்.
சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். சங்கல்ப பிரபவான் காமான் தெக்வா சர்வான் அசேஷதக கீதால 6வது சாப்டர்ல சொல்ல போற. இந்த சங்கல்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஜமா ஆதாரமா இருக்கிறது. அப்ப என்ன சங்கல்பம் பண்ணமோ அதுக்கேத்த மாதிரி இந்த மனசு சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. காஃபி நல்லா இருக்குன்னு ஒரு நிச்சயம் பண்ணிருக்கேன். அப்ப மனசு என்ன பண்ணுது? காஃபி வேணும் காஃபி வேணும்னு கேக்குது. எனக்கு ப்ரூ காஃபி வேணாம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காஃபி தான் வேணும், சன்ரைஸ் காஃபி தான் வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்குள்ளார அபிப்பிராயம் இருக்கு. என்ன அபிப்பிராயம்? ப்ரூ காஃபி துக்கமானது, சன்ரைஸ் காஃபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிச்சய அபிப்பிராயம் இந்த புத்தி பண்ணதுனால இந்த மனசு என்ன பண்ணும்? எப்ப வந்து காஃபி கேட்டாலும் எனக்கு சன்ரைஸ் காஃபி வேணும் சன்ரைஸ் காஃபி வேணும்னு கேட்கும். ப்ரூ காஃபி வேணுமானா ஐயோ ப்ரூ காஃபி வேணாம் ப்ரூ காஃபி வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ளார எனக்கு சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கேன், நிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன், இது சுகம் இது துக்கம் அப்படின்னு. அப்ப சங்கல்பம் புத்தியில இருக்கிறது. அதை நிஷேதம் பண்றதுக்காக தான் நம்ம சாஸ்திரத்துல என்ன பண்ண போறோம்? ஏக தத்துவ அபியாசம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம ஓங்காரம் காலையில சொல்றோம்ல, இந்த ஓங்காரம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசம்னு பேரு. யாரெல்லாம் யோக சூத்திரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாரையே இந்த சப்ஜெக்ட் வர ஆரம்பிக்குது. 32 சூத்திரத்துக்குள்ளாரையே ஏக தத்துவ அபியாசம் 32வது சூத்திரம் 31வது சூத்திரம் யோக சூத்திரத்துல வரப்போகுது. ஏக தத்துவ அபியாசத்தினால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, இந்த புத்திக்குள்ளார நம்ம எதெல்லாம் சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாம் நாசமாகும். அப்ப யோகிகளா இருக்கிறவங்க வெளியில இருக்கிற வாசனைகளை மெதுவா லீனாக்கி பிரதிபக்ஷ பாவனைன்னு எதிர்மறை சிந்தனை பண்ணி லீனாக்கி வச்சிருக்கோம். ஆனாலும் மனசுக்கு அந்த புத்திக்குள்ளார சங்கல்பம் இருக்கும். அதை நாசம் பண்றதுக்காக தான் சன்னியாசிகளுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, நித்திய பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருக்க ஏக தத்துவ அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சங்கல்பங்கள் போகும். இல்ல அப்படின்னா அந்த சாஸ்திர அபியாசத்தை தொடர்ந்து வீரியத்தோட பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்தியில இருக்கிற இது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருந்த எல்லா சங்கல்பங்களும் மெதுவா க்ஷீணமாயி ஒரு நாள் நல்ல நியூட்ரலைஸ் பண்ணி கொண்டு வர முடியும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கிற வாசனைகள் எப்ப சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டா, பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஆத்மானுபூத்தினால மட்டும்தான் சஞ்சித கருமங்களும் சஞ்சிதம் சொல்லக்கூடிய சித்தத்துல இருக்கிற வாசனைகளும் நாசத்தை அடையும். அப்ப என்ன பண்ணணும்? அனுபூதிக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது ரிட்டர்ன் ஆயிட்டீங்க, புரிஞ்சா போதும் ரிட்டர்ன் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சித்தத்துல இருக்கிற வாசனைகளும் கர்மங்களும் அப்படியே இருக்கும். அது திரும்ப திரும்ப ஜென்மத்தையும் இதையும் கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்போ சித்தத்துல இருக்கிற வாசனைகளை நீக்கிறதுக்கு சாஸ்திர அபியாசம் வித்யாத்வ நிச்சயத்து மூலமா சாஸ்திர அத்தியனம் பண்றோம். இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு எல்லாத்தையும் பொய்யாக்குற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். பொய் 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 பொய்ன்னு சொல்லி 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 மெதுவா எல்லாத்துலயும் இருக்கிற கவனம் போயிட்டு தாண்ட நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுறீங்கன்னா, அனுபூதி அடைகிறீங்க அப்படின்னா அப்ப சித்தம் மொத்தமும் இல்லாமல் போய்விடும். ததா திருஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். அப்பொழுது அவன் தன்னில் நிற்கிறான். இந்த சித்தத்திலிருந்து அவன் என்ன பண்றான்? செப்பரேட் ஆயிடுறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தது புத்தியில இருக்கிறது ஏக தத்துவ அபியாசத்தினால புத்தியை நாசம் பண்ண முடியும். மனசுல இருக்கிற சஞ்சலத்தை நீக்கிறது அப்படின்னா கர்ம யோகத்தினாலையும் அஷ்டாங்க யோகத்தினாலையும் நீக்க முடியும். அதுக்கப்புறம் இந்திரியத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராகியத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீக்க முடியும். நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் குரு சேவையினால ஒரு நல்ல ஆம்பியன்ஸ்ல வாசம் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்தூல வாசனைகள் இந்திரிய வாசனைகள் நீங்கிவிடும். அப்ப இதுதான் ப்ராசஸ். இப்ப இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார்? 34வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சார். 34வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாருன்னா, இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர் ந வசம் ஆகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. ஸ்லோகத்துக்கான மீனிங் பார்த்திருக்கோம். இந்திரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு இந்திரியஸ்யனா இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்களில் இந்திரிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விருப்பும் வெறுப்பும் அவஸ்திதோ விசேஷ ரூபமாக இருக்கின்றன. யாருக்காவது கேட்கலாம், மெமரின்றதுல தானே சுவாமி எல்லா வாசனைகளும் இருக்கும். ஆனா இங்க வந்து இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்கள்ல வந்து விருப்பு வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே, விருப்பு வெறுப்புனாவே வாசனைகள் எப்படி இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஃபின்னு சொன்னோடனே நாக்கு ஊற ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஸ்வீட் அப்படின்னா மைசூர் பாகு அப்படின்னா டக்கு நாக்கு இதாகும்.
பாட்டு எங்கேயாவது இளையராஜா பாட்டு எங்கேயாவது பழைய பாட்டு ஓடிச்சுன்னா அப்படியே மெதுவா கொஞ்சம் காது அப்படியே அந்த பக்கம் போகுது, இது ஏதோ ஒரு பாட்டு ஆச்சு, இது நல்ல மியூசிக் ஆச்சு அப்படின்னு. அப்ப எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பாட்டு ஏதாவது கேட்டுச்சுன்னா இது எங்கேயோ கேட்டோமே இந்த இது கீர்த்தனம், இது யாரோடது, இது யார் பாட்டுனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக் பக்கம் போகுது. ஒரு பக்கம் ஃபிலிம் இந்த பக்கம் போகுது, ஒரு பக்கம் இந்த பக்கம் போகுது. அப்ப எதை அனுபவிக்கும் போதும் நமக்கு என்ன ஆகுதுன்னா அது பின்னாடியே போகுது நமக்கு மனசு. அப்ப இந்த மனசு போகிறது அப்படின்றத முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வாசனை என்னன்னா முதல் ஸ்டெப் ஸ்தூல வாசனை எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸ்தூல வாசனை, உதார வாசனை அது எங்க இருக்கும்? இந்திரியங்கள்ல இருக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களில் இந்திரிய விஷயங்களை குறித்த வாசனைகள் ராகத்வேஷம் அப்படின்ற பேர்ல என்ன பண்ணும்? விசேஷ ரூபத்துல நிலை நிற்கும், எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. தயோர் ந வசமாக, இது வந்து முதல் ஸ்டெப்புங்க. எங்க சொன்ன தோசையோட வெளி தோசையை தான் சாப்பிட்டுட்டு வரணும். முதல்ல ஸ்தூல வாசனைகளை நீக்கணும். ஸ்தூல வாசனைகளை நீக்கணும்னு அர்த்தம் இந்திரியத்துல பிரேக் பண்ணணும். ஆச்சரியர் சொல்ற தயோர் ந வசமாக சேத், இந்திரியங்கள் சொல்ற மாதிரி கேட்காதீங்க. இந்திரியம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாம் கேட்கும், நல்லா கேட்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்வெட்டிங், எனக்கு 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சாமி ஒருத்தவங்க வந்தாங்க, சாமி ஏசி போட்டுடலாம் சாமி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஷியர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சாமி ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஏர் கூலராக வச்சுக்கலாம் சாமி, நல்லா இருக்கும் சாமி. ஒன்றும் இது இல்லை சாமி, சின்னதாக ஒரு ஏர் கூலர் வச்சுக்கலாம், நல்லா ஏசி வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆஃபர் பண்ணுறாங்க. நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுங்களா? அபியாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் 5 நிமிஷம் காரில் இருந்துட்டு ஏசி காரில் போயிட்டு வெளியில் இறங்குனாவே அவ்வளோ துக்கம் வரப்போகுது. யோக சூத்திரத்தில் சொல்கிற போகிறோம், சம்ஸ்கார தாப்ப துக்கம் சொல்கிறோம். ஒன்று பதிவாயிடுச்சுன்னா, ஒரு சுகத்தை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் துக்கம் கிடைக்கும். 1/2 மணி நேரம் ஏசியை போட்டுட்டு நல்லா இருந்துட்டு வெளியில வந்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தை அனுபவிச்ச அந்த சுகம் அதுக்கப்புறம் துக்கத்தை கொடுக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பழகாம இருந்துட்டீங்கன்னா, சுகத்தை அனுபவிக்காம நியூட்ரல் இந்திரியங்களுக்கு கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா சுகமும் கிடைக்காது, துக்கமும் கிடைக்காது. யாதெனின் யாதெனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். எதுல இருந்தெல்லாம் சுகம் வருதுன்னு நீங்க சேவிச்சீங்களோ, எனக்கு இந்த சுகம் வேணாம் இந்த சுகம் வேணான்னு நீங்க அதெல்லாத்தையும் நேர்த்தி பண்றீங்க, நெகேட் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய துக்கமும் உங்களுக்கு வராது. திருக்குறள் அவ்வளவு கிளியரா சொல்லியிருக்க. அப்ப முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா எதையுமே பண்ணாதீங்க, ஏன் பண்ணுனீங்கன்னா என்ன ஆகும்? புது வாசனையா மாறிடும். அதை ஃபீடிங் பண்ணணும், அது கொடுக்கல அப்படின்னா அந்த மனசு அழுவும், நிறைய துக்கத்தை கொடுக்கும், அடம் பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தயோர் ந வசம் ஆகச்சே, முதல்ல இந்திரிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ராகத்வேஷங்களுக்கு அடிப்பணியாதீர்கள், வசப்படாதீர்கள். ஏன் சுவாமி அப்படின்னா அஸ்ய பரிபந்தினௌ, இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தௌஹி அஸ்ய, இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு வழிபறி கொள்ளையர்கள். நம்ம என்னதான் கொண்டு வந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஞானமும் என்னுடைய விஞ்ஞானத்தையும் அனுபவத்தையும் குருநாதர் சொன்ன ஞானத்தையும் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணக்கூடியது, திருடிட்டு போயிடக்கூடியது இந்த ராகத்வேஷம். எனக்கு நல்லா தெரியும், இந்த நாக்கால கெட்டு போனவங்க. இப்ப நான் சொல்றேன்ல சாமி என்ன காஃபியும் மைசூர் பாக் காஃபி மைசூர் பாக்லாம் சொல்லிட்டே இருக்காரு. ஏன் இது அதிகமா சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபுட்டுனால வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல இருந்து விலகி போன சன்னியாசிகள் சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. 1000லாம் இல்லை, லட்சக்கணக்கான பேர். ரிஷிகேஷ் போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்டாரா சாதுக்கள்னு சொல்லுவாங்க. நல்ல என்ற வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருபாய்கள்லாம் இருந்தாங்க. குருபாய்கள்லாம் நல்ல பாடம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக்குல இருக்கிற வீக்னஸ் அவங்க அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபவமா கொண்டு வரவே வராது. அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பாட்டுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாக்கு அடங்கவே அடங்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று, நான் சன்னியாசிகளுக்கு நாக்குன்னு சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசனைகள். அந்த வாசனைகள் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா இந்த இந்திரியத்துல இருந்து நம்ம தப்பிக்கல அப்படின்னா, இப்ப நிறைய பேருக்கு காலையில எந்திரிக்க முடியாது. காலையில எந்திரிக்காம அந்த சுகத்தை, இந்திரிய சுகம் இருக்குல்ல, நல்லா இழுத்து போத்திக்கிட்டு நல்ல ஏசியை போட்டுட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட்டும் போட்டு சுகமா தூங்கிட்டு இருக்கோம். முழிப்பு வந்துடும்.
இருந்தாலும் அந்த சுகத்தை விடுறதுக்கு நமக்கு மனசு வராது. அந்த ஸ்பர்ஷத்தை வந்து பாத்தீங்கன்னா பெட்டோட ஸ்பர்ஷத்தை விடுறதுக்கு மனசு வராது. எந்திரிக்கவே மாட்டோம். அப்படி எந்திரிக்காம இருந்தோம்னா எது மிஸ் ஆகி போகும்? பாடம் மிஸ் ஆகி போகும். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எதனால விடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய சுகங்களுக்காக நம்ம என்ன பண்றோம்? விட்டு விடுகின்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு ராகத்வேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வசப்படக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஞானத்தையும் நம்மளுடைய அனுபவம் சொல்லக்கூடிய விஞ்ஞானத்தையும் திருடிட்டு போயக்கூடியவை இந்த ராகத்வேஷம். சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் என்ன பண்ணார்? வர பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யம் பார்க்கணும். இந்திரியஸ்ய இந்திரியஸ்ய அர்த்தே. ஆச்சாரியார் முதல்ல சொல்றாரு இந்திரியஸ்ய இந்திரியஸ்ய அர்த்தே சர்வேந்திரியானாம் அர்த்தே. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியஸ்ன்னு ஏகவச்சனம் இருக்கு. வெறும் ஏகவச்சனத்தை மட்டும் எடுக்காதீங்க. எல்லா இந்திரியங்களுக்கும் 5 இந்திரியங்கள் இருக்கா? கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த ஸ்கின்னு, எல்லா இந்திரியங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட அர்த்தங்கள்னா விஷயங்கள், ஆப்ஜெக்ட். கண்ணுக்கு ஆப்ஜெக்ட் சக்ஷுர் இந்திரியத்துக்கு ஆப்ஜெக்ட் ரூபம். ரூபத்தை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா பிடிக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்தம், காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயம் சப்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூக்குக்கு நல்ல ஸ்மெல்லு, நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டு, இந்த ஸ்கின்னுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏசி மாதிரி சில்லுன்னு காத்து, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாத்து, சாஃப்டான கிளாத்து. இது மாதிரி 5 விஷயங்கள் 5 இந்திரியங்களுக்கு இருக்கு. இந்த விஷயங்கள்ல எல்லா இந்திரியங்களுக்கும் ஆச்சாரிய சொல்றாரு சப்தாதி விஷயே, சப்த முதலான விஷயத்தில் இஷ்டே ராகஹ. இஷ்டம் இருந்தா உங்களுக்கு எனக்கு சாஃப்ட் கிளாத் வேணுஞ்சி, இது ரொம்ப ரஃப்பா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா எனக்கு சாஃப்ட் கிளாத் சுகமா இருக்கு, ஸ்கின்னு கேக்குது, எனக்கு இஷ்டமா இருக்கு. நல்ல சாண்டல்வுட் ஸ்மெல் கேக்குது மூக்கு. அகர்பத்தி எங்கேயாவது நல்ல அகர்பத்தி கிடைக்குமா அப்படின்னு தேடி இப்போ நான் தேடிட்டு இருக்கேன். நான் பஜாருக்குள்ள இங்கேருந்து இப்போ போனா எங்கேயாவது நல்ல ஸ்மெல் வரும். நானும் ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு, இன்னும் என் கண்ணில் அந்த அகர்பத்தி கிடைக்கவே இல்லை. நானும் 3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் கேட்கறது, எந்த கடையில இருந்து எங்க அகர்பத்தி கொளுத்திருக்கான்னு தெரியவே தெரியாது. நானும் ஐயோ 3 வருஷமா எனக்கு அகர்பத்தி கண்ணிலேயே மாட்ட மாட்டேங்குது. ரோட்ல போகும்போதெல்லாம் அந்த ஸ்மெல் வரும். யாருடா வச்சிருக்கா இது, என்ன ஊதுபத்தி, என்ன பிராண்டு, என்னன்னே தெரியலையே, இன்னும் தவிச்சுக்கிட்டே இருக்கேன் நான். ஏன்னா அந்த மூக்கு கேக்குது எனக்கு சாண்டல்வுட், அந்த சாண்டல்வுட் ஸ்மெல் எனக்கு வேணும், அகர்பத்தி வீட்டு ஸ்மெல்ல இருக்கணும் அப்படின்னு. கிடைக்கவே மாட்டேங்குது. இஷ்டம் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துலலாம் போய் கேட்டிருக்கேன். வெக்கத்தை விட்டு அகர்பத்தி ஏதாவது கொளுத்திருக்கீங்களா அப்படிலாம் 2-3 இடத்துலலாம் போய் கேட்டிருக்கேன். அசிங்கமா போய் கேட்டிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இஷ்டத்தை அடையறதுக்காக கர்மத்துல ஈடுபடுறோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேர் தான் ராகம்னு பேர். அனிஷ்டம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேரு துவேஷம்னு பேர். இந்த துவேஷம் இஷ்ட அனிஷ்டே துவேஷக. இது வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல சூத்திரம் இருக்கு. சூத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகானு சயி ராகஹ ஒரு சூத்திரம். 2-5-5-6 2-3ல இருந்து 2-9 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகம். 2-5-6 2 ஸ்லோகம் யோக சூத்திரத்துல 2-5-2-6 எழுதிங்க. சுகானு சயி ராகஹ சாதனா பாதம் யோக சூத்திரத்துல இருக்கு. சுகானு சயி ராகஹ சூத்திரம் வந்து அதுதான். சுகானு சயின்னு என்ன அர்த்தம்? நான் சுகத்தை அனுபவிச்சேன், அந்த சுகம் என்ன ஆயிடுச்சு? பதிவாயிடுச்சு, உள்ளுக்குள்ளார இந்திரியத்துல போய் பதிவாயிடுச்சு. திரும்ப அது எனக்கு இஷ்டம் உண்டாகுது. அந்த சுகம் சுகத்தோட அனுபவம் அது வந்து பாத்தீங்கன்னா வாசனையா பதிவாகும். அந்த வாசனையில இருந்து எனக்கு திரும்ப எனக்கு அது வேணும் அப்படின்னு இஷ்டம் வருது இல்ல, அதுக்கு பேரு தாங்க ராகம் அப்படின்னு பேரு. அதுதாங்க ஆசான்னு பேரு. அப்போ ஆசை எப்ப உண்டாகும்? ஏற்கனவே எனக்கு சுக அனுபவம் இருந்தாதான் அதுல எனக்கு ராகமானது உண்டாகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை அனுபவிச்சிருந்தோம்னா துக்கானுசயி துவேஷ சூத்திரம் சொல்லுது. துக்கானுசயி, அனுசயி அப்படின்னா வாசனைக்கு பேர் அனுசயின்னு பேர். துக்கத்தை அனுபவிச்ச வாசனையில இருந்து எனக்கு திரும்பவும் துக்கம் வர வேண்டாம் அப்படின்னு எனக்கு இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் ஏற்கனவே நீங்க துக்கத்தை அனுபவிச்சிருப்பீங்க அதுல இருந்து. அதனாலதான் அது எனக்கு வேணாம் நம்ம சொல்றோம். அந்த வேணான்னு நம்ம வெறுக்கிறோமே அதுக்கு பேரு துவேஷம் அப்படின்னு பேரு. அப்ப இஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகம், அதே நேரத்துல அனிஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா துவேஷம். ஆசை இருக்கிறதுல சுகத்துல வந்து பாத்தீங்கன்னா இஷ்டம், அதான் சுகம் தான் இஷ்டம். சுகத்துல ராகம்,
துக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா துவேஷம். இந்த ரெண்டும் இது ஏவம் பிரதி இந்திரியார்த்தே. ஆச்சரிய சொல்றார் ஒவ்வொரு இந்திரியத்தோட விஷயத்திலையும். நான் எக்ஸாம்பிள் சொன்னது வந்து அகர்பத்தி சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே சென்ட், அவர் பெர்ஃப்யூம் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஒரு சாமி இருந்தாரு என்னோட ஃப்ரெண்டு, எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃப்யூம் ஆகிட்டு வந்தீங்களா, பெர்ஃப்யூம் ஃபாரின்ல இருந்து யார் வந்தாலும் பெர்ஃப்யூம் சேர்த்து வச்சுக்காரு. ஒரு 300-400 டப்பா இருக்கு அவர்கிட்ட. நான் ஒரு வாட்டி பார்த்தது, இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியல. 300-400 பாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்கேன். நான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 முஸ்லீம் ஷாப்புக்கு நான் போயிருந்தேன். ஒரு பென்ட்ரைவ் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அந்த பென்ட்ரைவ் வாங்குற கடையில இருக்கிற அந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்னேகம், ரொம்ப சின்ன பையன், தம்பி மாதிரி. அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னப்பா இதெல்லாம் பாட்டிலாம் அப்படின்னு கேட்டா, எல்லாம் சென்ட் சுவாமி அப்படின்னு பார்த்தா நிறைய வச்சிருக்கான். எல்லாம் விதவிதமான பாட்டில். நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, எடுத்து பார்த்தேன். பார்த்து நல்லா இருக்குச்சு பாட்டில், ஏதாவது காலி பாட்டில் கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். சாமி காலி பாட்டில் தான் கிடைக்காது சாமி, சென்ட்டோட தான் கிடைக்கும். எனக்கு சென்ட்ல ஆசை இல்லவே இல்லை. பாட்டிலோட அந்த ஷேப்பு பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே ஷேப்பு அப்படின்னு. இதே என்னுடைய இன்னொரு சுவாமி இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பார், ஒரு 4 பாட்டில் வாங்கிட்டு போயிருப்பார். ஏன்னா அதோட ஸ்மெல் எல்லாம் மூந்து பார்த்துருப்பார். சாமி அவன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுமா சாமி அவன் கேட்டேன். நான் சொல்றேன் ஒன்றும் வேணாம்ப்பா, எனக்கு சென்ட்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அப்ப எனக்கு சென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்னொருத்தருக்கு சென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு அந்த பாட்டிலோட ஷேப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னொருத்தருக்கு பாட்டில பத்தின ஐடியாவே இல்லை, அந்த ஷேப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா, எனக்கு ஊதுவத்தியில அகர்பத்தியில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து பெர்ஃப்யூம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது மாதிரி விதவிதமா எல்லா இந்திரியங்களும் பிரதி இந்திரியார்த்தே, ஒவ்வொரு இந்திரிய விஷயங்களிலும் ராகத்வேஷம் அவசியம் பாவினி, அவசியம் பாவினவு, கண்டிப்பா இந்த உலகத்துல பிறந்த எல்லாத்துக்கும், அது மனுஷனா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அகத்திக்கீரையை கொண்டு வந்தோம் அப்படின்னா, நான் கொண்டு வருவோம் அகத்திக்கீரை கொண்டு வரும்போது மாடு வேகமா வந்து நம்மளே முட்டி தள்ளிடுற மாதிரி வந்துடும். வந்து இழுத்துட்டு போவோம். ஒவ்வொன்றா கொடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியாது, மொத்தத்தையும் எழுதிட்டு போயிடும். அப்ப மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அகத்திக்கீரையில என்ன இருக்கு, வாசனை இருக்கு. ஒரு தண்டத்தை வச்சுக்கிட்டு மாட்டு பக்கத்துல போறேன் அப்படின்னா, ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு மாடி விலகி போகுது. ஏன் அப்படின்னா அவன் அடிச்சிருவான் என்ன அப்படின்னு அந்த மாட்டுக்கு தெரியும். அத்தியாச பாஷ்யம்னு ஒண்ணு இதுல வந்து யோக நம்ம பிரம்மசூத்திரத்துல அத்தியாச பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் ரொம்ப கிளியரா சொல்ற. இந்த மனுஷங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்காப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இல்லைங்க. என்ன சூத்திரம் சொல்றா, பஸ்வாதிபியஸ்ச அவிசேஷாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. அத்தியாச பாஷ்யத்துல சங்கரர் என்ன பண்றாருன்னா, அனிமல்ஸ்க்கும் மனுஷனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எனக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நான் விரும்பின விஷயத்தை நோக்கி நான் அடையறதுக்காக போறனோ, அதே மாதிரி குரங்கும் மாடும் நாயும் என்ன பண்ணும், அதே மாதிரி அது இஷ்டப்பட்ட விஷயத்த பிரவருத்தி ஆகுது. நான் நிறைய நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கேக்கு போடுவேன். அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் கேக்கு வச்சிருக்கேன், கொஞ்சம் காஸ்ட்லி கேக்கு. அப்ப கேக்க போட்டோன்னு அந்த நாய்களுக்குலாம் அந்த கேக்கு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாக்குல இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஸ்க் தான் வச்சிருக்கேன் போறேன். அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்க்கியை வந்து போட்டோம் அப்படின்னா அதுல அவ்வளவு இனிப்பு இருக்காது, அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்ன நாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்கும், டேய் கேக்கு போடாம எதுக்குடா நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை போடுறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டானுங்க நாய்ங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு ரோட்ல இருக்க நாய் தான் சாப்பிடாம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முறைச்சி ஸ்ட்ரைக் பண்றேன் கேக்கு போடல அப்படின்னு. கேக்க கொண்டுட்டு வந்தா அப்படியே ஆனந்தம் அவங்களுக்குள்ள. அப்ப தெரியுது அவங்களுக்கு, நாயா இருக்கட்டும், பசுமாடா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், எல்லா ஜீவராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எறும்பு, ஐயோ வீட்டுல ஒண்ணும் வைக்க முடியலங்க, யார் மெசேஜ் அனுப்புவானே தெரியும். எதையாவது வச்சோம் அப்படின்னா மொத்த எறும்பு வந்துடும். அதுவும் கேக் எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க எறும்பெல்லாம் வந்துடும். நார்மல் பிஸ்கட் ஏதாவது வச்சேன்னா நார்மல் கொஞ்சம் எறும்பு வருது. கேக் வச்சுட்டேன் அப்படின்னா போதும், ஊர்ல இருக்க எல்லா எறும்பும் மொத்தமா வந்துடும், லட்சக்கணக்கான எறும்பு வந்துடும். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, எறும்புல இருந்து எல்லா ஜீவராசிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருப்பம் அவசியம் பாவினோ, அவசியம் இருக்குங்க. ஆச்சரியர் சொல்றார், பஸ்வாதிபியஸ்ச விசேஷாத், பசுமாடுகளுக்கும் மனுஷனுக்கும் இந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களும் சமானம், ஈக்குவலா தான் இருக்கும் சொல்லியாச்சு. அப்ப வாசனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை, புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது பாஷிகர் சொல்ற, அத்திர அயம் புருஷாகாரஸ்ய சாஸ்திரார்த்தஸ்ய விஷய உச்சதே. ஹைலைட் பண்ணீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா 72வது பேஜ்ல சொல்றார்,
தத்திர அயம். இந்த மொத்த பகவத்கீதையிலையும் யாருக்காவது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா சாஸ்திரம் வாசனைகளை பத்தி என்ன சொல்லுது, புருஷாகாரம் சொல்லக்கூடிய புருஷ பிரயத்தனத்தை பத்தி, மனிதனுடைய முயற்சியை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் ஆச்சாரிய சொல்ற. தத்திர, தத்திரனா இந்த விஷயத்தில், என்னது அயம் புருஷாகாரஸ்ய. அயம் புருஷாகாரம்னா இந்த புருஷாகாரம். புருஷாகாரம் என்னது? மனித முயற்சி, எஃபர்ட், நம்மளோட எஃபர்ட்டா. அதை பத்தி பாத்தீங்கன்னா அயம் புருஷாகாரஸ்ய சாஸ்திரார்த்தஸ்ய விஷயக உச்சியதே. சாஸ்திரார்த்தஸ்ய அப்படின்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரம் என்ன சொல்லுது? மனுஷ முயற்சியை பத்தியும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? வாசனை. புருஷ பிரயத்தனமா இல்ல வாசனையா, இந்த ரெண்டுத்த பத்தியும் கிளாரிட்டிக்கு பாத்தீங்கன்னா இங்கு விசாரமானது செய்யப்படுகிறது. ஆச்சாரிய சொல்லிட்டார். வேற எங்கேயும் பகவத்கீதையில வேற எங்கேயும் இதை கண்டுபிடிக்க முடியாது. 3 விஷயம் சொல்றோம். ஒண்ணு என்ன பண்ணிருக்கோம்? புருஷ பிரயத்தனம். 2வது வாசனை. 3வது பாத்தீங்கன்னா விதி. இந்த 3த்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கர்மத்திலிருந்து உண்டாகிறது விதி. கர்மத்திலிருந்து உண்டாகிறது விதி, கர்ம பலன். அதை பத்தி நிறைய பேச போறோம். கர்ம பலன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராரப்தத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிராரப்த கர்மா அப்படின்னா மனசுல வச்சுங்க, ஜாதி ஆயுள் போகம், ஜாத்தியாயுள் போகாஹா அப்படின்னு யோக சூத்திரத்துல வரப்போகுது. பிராரப்தம் அப்படின்றது ஒரு கர்மத்தோட பலன். அதையும் புருஷார்த்தத்தையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ற எல்லா கர்மத்துக்கும் ஐயோ என் கர்மா, என் கர்மா, என் கர்மா, என் விதி, என் விதி, என் பிராரப்தம் அப்படின்னு தப்பிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா தெளிவே இல்லை, யாருக்கும் தெளிவில்லை. அதனால இந்த பிரகரணத்துல ரொம்ப கிளியரா புரிஞ்சுங்க. பிராரப்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல பண்ண புண்ணிய பாப்பத்தோட பலன். அது எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா பிரம்மசூத்திரத்துல சொல்லியிருக்காரு. பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான அதிகாரம் வருது. நாளைக்கு அதை பத்தி நான் சொல்றேன், இப்ப டைம் இல்லை. ஆச்சாரியர் சொல்றார், பிராரப்தம் எதை கொடுக்கும்? ஜாத்தியை கொடுக்கும். எந்த அப்பா அம்மாட்ட என்ன ஹைட்ல, என்ன வெயிட்ல, என்ன அனிமலா பிறக்கணுமா, மனுஷனா பிறக்கணுமா, தேவனா பிறக்கணுமா, இது எல்லாம் பாத்தீங்கன்னா பை பர்த் டீட்டெயிலா பிக்ஸ் பண்றது எது? பிராரப்த கர்மா, கர்மத்தோட பலன். அதுக்கு அடுத்தது இந்த ஜீவனம் எப்ப முடியும்? ஜாதி ஆயுள்னு பேரு. ஜாத்தினா ஜென்மம், ஆயுள்னா டெத். இந்த ரெண்டும் ஆல்ரெடி பிக்ஸ் ஆனது. இதை யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஜாதி ஆயுள், பிராரப்த கர்மா. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா சுகதுக்க நிமித்தங்கள், சுகதுக்க போக நிமித்தங்கள். சுகதுக்க போகம் பாத்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க நல்லா புண்ணியம் நிறைய வஸ்திர தானம் பண்ணிருக்கீங்க போன ஜென்மத்துல. வஸ்திர தானம் பண்ணவங்களுக்கு என்னப்பா பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, அடுத்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீடு கிடைக்கும், வாசஸ்தலம் கிடைக்கும். இப்ப நிறைய பேர் வீடு இல்லாம இருக்கா பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் ரோட்ல அலையிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் பண்ணிருக்க மாட்டாங்க. வஸ்திர தானம் பண்றதுனால பாத்தீங்கன்னா வீடு கிடைக்கும், நல்ல வீடு கிடைச்சிடும் பிராரப்த கர்மானால. நல்லா அன்னதானம் பண்ணினீங்கன்னா நீங்க அன்னத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதோட பலன் இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது மாதிரி நம்ம முந்தின ஜென்மங்கள்ல என்னெல்லாம் பண்ணமோ அந்த கர்மத்தோட பலன் பாத்தீங்கன்னா இங்க அந்தந்த விஷயங்களை பிராப்தி பண்ணும். ஸ்தூல கர்மத்திலிருந்து ஸ்தூல விஷயங்கள் பிராப்தியாகும். சுக துக்கத்தை அடைவதற்கான நிமித்தங்களா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் கிடைக்கும். வாகனங்கள், வீடு, வைஃப், சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மத்தோட பலன். அப்ப நான் பண்ற கர்மா, அப்ப கர்மா வேற, பிராரப்த பலன் வேற. பிராரப்த பலன், கர்ம பலன் வேற. நல்லா பிரிச்சுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராரப்த கர்மாவை பத்தி இங்க பேச போறது இல்ல. பிராரப்த கர்மா ஆல்ரெடி பிக்ஸ்ட் ஆனது, அதை மாற்ற முடியாது. அடிச்சா புருஷாகாரம் வேற. புருஷாகாரம்னா என்னது? புருஷன் பிரயத்தனம். அது என்னது? அதுதான் இங்க ஆச்சரிய பேச போறேன். புருஷ வாசனையா இல்ல புருஷனோட முயற்சியா அல்லது வாசனையா என்ற விஷயம் இந்த இடத்துல பேசுறோம். ஆச்சாரியா சொல்ற, சாஸ்திரார்த்தே பிரவருத்தா.
யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். இப்ப பகவத்கீதை படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம், வேதாந்தம் சிரவணம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, சாஸ்திரத்தோட விசாரத்துல பிரவருத்தி பண்றோம், பிரவருத்தினா ஈடுபட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சாஸ்திரார்த்தே பிரவருத்தா, சாஸ்திரத்தோட விஷயத்துல விசாரத்துல பிரவருத்தியானவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பூர்வம் ஏவ ராகத்வேஷயோகோ வசம் ந ஆகச்சேத். முன்னாடி மாதிரியே, முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் சொன்னதுதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். மனம் எப்படி சொல்லுதோ அதே மாதிரிதான். எத்திர எத்திர மனோகச்சது தத்திர கச்சது. இவன் வந்து பாத்தீங்கன்னா மனசு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்கான். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். நம்ம எல்லாம் அப்படித்தானே இருக்கோம். பார்த்தது எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்படுவோம். இது வேணும் அது வேணும் இது வேணும்னு. இதெல்லாம் முன்னாடி வேதாந்தம் கேட்கறதுக்கு முன்னாடி, சாஸ்திர விசாரம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு கமெண்ட் பண்றார். சங்கராச்சாரியார் என்ன பண்றார்? சாஸ்திரார்த்தத்தில், சாஸ்திரார்த்தம்னா சாஸ்திர விசாரத்தில் ஈடுபட்டவர்கள், பிரவருத்தகனா ஈடுபட்டவன், பிரவருத்தியானவன், பூர்வம் ஏவ சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அது மாதிரி விஷயங்கள்ல, இந்த இந்திரிய விஷயங்கள்ல வசம் ந ஆகச்சேத், வசம் ஆகக்கூடாது. முதல் கட்டளை, சங்கரர் சொல்ற கட்டளை, வசமாக கூடாது. கீதாச்சாரியர் என்ன பண்ணார்? இதையும் ஹைலைட் பண்ணிக்கணும். வசமாகச்சேத்துன்றது வந்து விதிலிங்கது. அவ்வாறு வசமாக கூடாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா சாலிடா நமக்கு ஒரு கமெண்ட் பண்றார். ஆச்சாரியார் அதை கொஞ்சம் விசாரம் பண்றார். ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஊர்ல போய் ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு கடைக்கு முன்னாடி வாசல்ல நின்றுகிட்டு எல்லா ஷாப்லயும் எங்க இதெல்லாம் வாசனை, இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, இதை வாங்கி அனுபவிக்காதீங்க, இதை வாங்கி அனுபவிக்காதீங்க. ஊரை இதை மீடியாவை திறந்தாவே மார்க்கெட்டிங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா மார்க்கெட்டிங்கும் இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்கான விஷயங்களை சேல் பண்றதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்களோ நானோ வந்து என்ன பண்ணக்கூடாது? மோட்ச பிரவருத்தியில ஈடுபட்டிருக்கோம், சாஸ்திரத்துல வந்து ஈடுபட்டிருக்க, படிக்கிறதுல முன்னாடி மாதிரியே நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த ராகத்வேஷத்துக்கு உட்படக்கூடாது, வசப்படக்கூடாது. ஆச்சரியர் சொல்றார், யாகி புருஷஸ்ய பிரகிருதி, எது வந்து பாத்தீங்கன்னா புருஷனுடைய பிரகிருதியோ, யாகி புருஷஸ்ய பிரகிருதி. ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு வந்திருக்கோமா, வரும்போதே வாசனைகளை கொண்டுட்டு தான் வந்திருக்கோம். அதுதான் நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய பிரகிருதி. பை பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல என்னெல்லாம் வாசனைகள் இருக்கோ அதெல்லாம் முந்தின ஜென்மத்துல இருந்து நெட் பண்ணிட்டோம், கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த பிரகிருதியானது எப்படி வெளிப்படும் சுவாமி? உள்ள இருக்கிற வாசனை எப்படி வெளிப்படும்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ட்ரிக்கர். வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ட்ரிக்கர், பாஸ்வேர்டு. அப்ப பாஸ்வேர்டை வந்து நீங்க உள்ள வந்து இது பண்ணாம, ஃபீட் பண்ணாம அந்த ஃபைல் ஓபன் ஆகாது. அப்ப நம்ம முதல்ல பாஸ்வேர்டு எங்க இருக்கு சுவாமி? முதல் பாஸ்வேர்டு எங்க இருக்கு? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டு இருக்கு. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்ல நீங்க பாஸ்வேர்டு எது அப்படின்னா ராகம் துவேஷம். இந்த ராகத்வேஷத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, சா பிரகிருதி சா ராகத்வேஷ புரசரா ஏவ, ராகத்வேஷத்தை முன்னிட்டு, ராகத்வேஷத்தை முதல்ல வச்சுக்கிட்டு தான் எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு ஒவ்வொரு சென்சார்கன்ஸும் சொல்லுது. பாவக்காவை பார்த்தோன்னே இப்ப பார்த்தா எரிச்சலா இருக்கு. டெய்லி நான் பாவக்காய் வாங்கணும்னு நினைப்பேன். முன்னாடி ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகர் வரதுக்கு முன்னாடி டெய்லி பாவக்காவை சாப்பிடுவேன். எனக்கு பாவக்காய் 1 கிலோ சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடுவேன். இந்த சுகர் வந்ததுக்கு பிறகு அப்படியே ஆப்போசிட் ஆகி போச்சு. இந்த பாவக்காவை பார்த்தா எவன்டா இதை படைச்சதுலே பாக்குறேன், எனக்கு கோபமா வருது, ஆச்சரியமா இருக்கு. நான் கடையில போகும்போது, நான் நேற்று கூட இதே நடந்துச்சு, கடையில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன் பாவக்காவை பார்த்தா அப்படியே உள்ளுக்குள்ளார அப்படியே கோபமா வருது. எவன்டா இது மாதிரி ஒரு ஐட்டத்தை கூட படைப்பானா, சிருஷ்டி பண்ணுவானா அப்படி. ஒரு காலத்துல சுகம், ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா துக்கமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸ்லயும் இந்த ராகத்வேஷம் இருக்கு. அப்ப பிரகிருதின்னு சொல்லக்கூடிய வாசனை என்ன வாசனை? எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சுகம் தரும்ன்ற வாசனை, எனக்கு துக்கம் தரும்ன்ற வாசனை. முதல் வாசனை ஸ்தூல வாசனை எங்க இருக்கு? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருக்கு. அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜை உள்ள கொண்டுட்டு போகுது. அதை வச்சுக்கிட்டு, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சுக்கிட்டு தான் ஸ்வகாரியே புருஷம் பிரவர்த்தயதி, அந்த வாசனை தன்னுடைய சொந்த காரியத்தில் மனிதனை ஈடுபடுத்துகிறது. வாசனை என்ன பண்ணும்? எனக்கு அந்த சுகம் வேணும்,
அதை எப்படியாவது நான் அடையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வஸ்து அடையறதுக்கான என்ன பிரவருத்தி பண்ண வைக்கிறது. எனக்கு அது வேணாம், அது துக்கம் அப்படின்னா அதை எப்படியாவது நாசம் பண்ணணும், அந்த சனியனை எப்படியாவது தூக்கி போடணும், எனக்கு அன்வான்ட் அது அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சனியன் ஒரு பட்டத்தை கொடுத்து அதை தூக்கி போடுறதுக்காக நான் முயற்சி பண்றேன். அப்ப மனுஷனோட முயற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் ஜி. மொத்த இதுன்னு சொல்றோம், சுகம் மே சியாத் துக்கம் மே மாபூத். மொத்த ஜீவராசி இதுதானே. சுகம் மே சியாத், எனக்கு சுகம் உண்டாகட்டும், எனக்கு துக்கம் வரவே வரக்கூடாது. துக்கமே மாபூத், எனக்கு துக்கம் வரவே கூடாது, எனக்கு என்னாலும் சுகம்தான் வேணும். இதுதான் வாசனை. இதுக்கு என்ன பேர் சொல்றோம் தெரியுங்களா? இந்த பேசிக் வாசனைக்கு பேர் ஒரு பேர் இருக்கு. என்ன பேருனா காஷாயம் அப்படின்னு பேர். பேசிக்கா இருக்கிறது. மோட்சத்துல பிரவருத்தி பண்றவனும் கூட என்ன பண்றான்னா எனக்கு அத்தியந்த சுகம் 100% சுகம் வேணும் தான் மோட்சத்திலையும் பிரவருத்தி பண்றான். அப்ப சுக துக்கத்தை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகத்வேஷம், அந்த ராகத்வேஷம் வாசனைகளா இருக்கு. அந்த வாசனைகளை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், வெளியில இருக்கக்கூடிய கர்மங்களில் எல்லாம் பிரவருத்தி பண்றோம். அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு பிரவருத்தியும் கர்மத்துல செயல்படுறது எல்லா காரியங்களும் பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை அடையணும்ன்ற ராகம், துக்கத்தை அடையக்கூடாது அப்படின்ற துவேஷம், இந்த ரெண்ட பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மனிதனும் தத்தமது காரியங்களில் ஈடுபடுகின்றான். அது மனுஷனா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா மாடா இருந்தாலும். மாடு அப்படின்னு ஆச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல என்ன பண்றாரு, மாட்டை எக்ஸாம்பிளா சொல்றாரு. தண்டத்தை எடுத்துட்டு வந்தா மாடு ஓடுது, அகத்திக்கீரையை கொண்டு வந்தா மாடு பக்கத்துல வருது. இதே மாதிரிதான் மனுஷனும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல இருந்து வெளியில போறான், சில விஷயங்களை அடையறதுக்காக முயற்சி பண்றான். அப்போ வாசனை உள்ள இருக்கக்கூடிய சுக வாசனை துக்க வாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா மனிதனை செயல் புரிய வைக்கின்றது சொல்லியாச்சு. அதுபடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ததா ஸ்வதர்ம பரித்யாக. இந்த சுக துக்கத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் பண்றான். அதனால என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா ஸ்வதர்மத்தை பரித்தியாகம் செய்கின்றான். தனக்கு என்ன டியூட்டியோ அந்த டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு பரதர்ம அனுஷ்டானம் சபவதி, பரதர்மத்துல பிரவருத்தி செய்கின்றான், ஈடுபடுகின்றான். சொந்த தர்மத்தை விட்டுறான். தான் என்ன பண்ணணும்ன்றது அவனுக்கு தெரியல, தெரியாம கம்ஃபர்டபுள் ஜோன்லயே இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் பெரிய ப்ராப்ளம் அதுதான். ஆச்சாரியர் அதான் சொல்றார். இந்த ராகத்வேஷம் என்ன பண்ணுது, கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்க வைக்குது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வராத வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்ச பாதை திறக்கவே திறக்காது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வராம என்ன பண்றோம், சொதர்மத்தை தியாகம் பண்ணிட்டு பரதர்மத்தையே அனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது. அப்ப வேதாந்தத்தையும் நம்ம என்ன பண்றோம், புரிஞ்சா போதும் வேதாந்தம். ஏன் தெரியுங்களா, புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் ஏன் வந்துச்சு தெரியுங்களா? கம்ஃபர்டபுள். நீங்க எதையும் தியாகம் பண்ண வேணாம் ஜி, புரிஞ்சுக்குங்க ஜி, புரிஞ்சுக்குங்க. ஆமா, புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எதையும் தியாகம் பண்ண வேணாமே. கண்ணுமுடி உட்கார வேணாம், இந்திரியத்தை நிக்கிரகம் பண்ண வேணாம், மனசை நிக்கிரகம் பண்ண வேணாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நிஷ்டைய கை கூடணும்னு போக வேணாம். புரிஞ்சா போதும். ஆமா, ஈஸி, கம்ஃபர்டபுள் ஜோன். அப்ப யாரெல்லாம் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து வெளியில வர வேணாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சா போதும் வேதாந்தம், புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஆனா அனுபூதிக்கு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வசமா ஆகக்கூடாது. ஸ்வதர்மத்தை பரித்தியாகம் பண்ணிட்டு பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு காரணம் எதுவோ அதுதான் இந்த வாசனைகள். இதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்றார், யதா புனக ராகத்வேஷ தத் பிரதிபக்ஷேன நியமயதி. ஆனா எப்ப வந்து ஒரு நல்ல நிவர்த்தி மார்க்கமா இருக்கிற ஆச்சாரியா சொல்றார், சும்மாலாம் இருந்து கேட்டீங்கன்னா வேஸ்டா போயிடும் ஜீவனும். கமாண்ட் பாருங்க, ஆச்சாரியோட கமாண்ட், தயோர் ந வசமாக சே. இந்திரிய விஷயங்களுக்காக அலையாதீங்க, போகாதீங்க, அது வசப்படாதீங்க. மெதுவா மோர் சாதத்துக்கு வாங்க சொல்றல. மெதுவா ஒரு 65 வயசுக்கு மேல உண்டி சுருக்கல் அப்படின்னு பேர். உண்டிய சுருக்கணும். மெதுவா சாப்பாட்டை கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நியூட்ரலா மெதுவா ஆத்ம சுகத்தை அறியறதுக்கு ட்ரை பண்ணணும். விஷய சுகத்துல இருந்து திரும்பணும். ஆச்சாரியர் சொல்றாரு, யாரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாது மூலமா, நிவர்த்தி மார்க்கத்து மூலமா, யோகியாவும் வேதாந்தியாவும் இருக்கிற சாது மூலமா இந்த வேதாந்தத்தை கேட்டு தோஷங்களை கேட்டு என்னது யதா எப்பொழுது ராகத்வேஷம் தது பிரதிபக்ஷேன நியமயதி. அந்த ராகத்வேஷத்துக்கோட பிரதிபக்ஷம்னா எதிர்மறை சிந்தனை, நெகட்டிவ் தாட்ஸ். ஐயோ இதனால இது ஆயிடுமே, இதனால நான்
துக்கப்படுவனே, இதனால் துக்கப்படுவேன், துக்கம், இது துக்கம், இது மோட்ச மார்க்கத்துல இருந்து நம்மளை கொண்டு போயிடும் அப்படின்னு ஒவ்வொரு இந்திரிய விஷயத்தை அடையும் போதும் அதுல இருக்கக்கூடிய தோஷ தரிசனத்தை திரும்ப 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 தோஷத்தை பார்க்கறது. அப்படி பார்த்து 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 அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் விஷயத்துல இருக்கிற பலகீனங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நியமயதி, எவன் ஒரு ஆர்டருக்கு வரானோ, தன்னோட கண்ட்ரோல்ல இந்திரியத்தை ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிடறானோ, அப்படி நியமம் பண்ணும்போது ததா சாஸ்திர திருஷ்டிகி ச ஏவ புருஷக பவதி. அப்பொழுது அந்த மனுஷனுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா சாஸ்திர திருஷ்டி புருஷன் அப்படின்னு பேர். முதலாளி யாரு அப்படின்னா இந்திரியத்து விஷயத்திலேயே யார் போயிட்டு இருக்கானோ அவன் பிரகிருதி வச புருஷன். பக்கத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்க, எழுதிக்கங்க. மனுஷங்களை ரெண்டே வெரைட்டியா பிரிக்கலாம், மொத்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களையும். பிரகிருதி வச புருஷா ஒன்று, பிரகிருதி வசப்பட்டவன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் பிரகிருதி வச புருஷர்கள் தான். பிரகிருதி வசம்னா என்ன அர்த்தம்? வாசனை வயப்பட்டவர்கள், வாசனைக்கு வசப்பட்டவங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது ஆச்சாரியார் இங்க சொல்றாரு, யாரு எஃபோர்ட் போட்டு பிரதிபக்ஷ பாவனைன்னு சொல்லக்கூடிய எதிர்மறை சிந்தனை மூலமா இது பாத்தீங்கன்னா என்ன பலகீனப்படுத்தும், ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய வீக்னஸையும் மெதுவா 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 தனுகரணம் சொன்னோமா. ரெண்டாவது வாசனை என்னது? தனுகரணம், தனு வாசனா. மெதுவா மெதுவா ஸ்தூல வாசனைய ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி மெதுவா 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 தனு வாசனையா கொண்டுட்டு வரானோ, அப்படி தனு வாசனையா கொண்டுட்டு நியமப்படுத்திட்டானோ அவனுக்கு என்ன பேரு அப்படின்னா சாஸ்திர திருஷ்டி புருஷக. சாஸ்திர திருஷ்டினா சாஸ்திரம் சொல்ற மாதிரி கேட்கிறவன், சாஸ்திரத்தோட விஷன் புரிஞ்சவன். இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், அதுக்கப்புறம் வாசனாட்சயம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தத்தை தூக்கி போட்டு தானா நிக்கிறது. இதாங்க ஈஸியான மெத்தடு. இதுதான் சாஸ்திரம் சொல்ல போகுது. இப்ப பகவத்கீதையில இது வரைக்கும் படிச்ச ஸ்லோகத்திலேயே எத்தனை மனோ நிகிரகம் எத்தனை வாட்டி வருது, இந்த இந்திரிய நிகிரகம் எத்தனை வாட்டி வருதுன்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லைங்க. அவ்வளவுதான் சித்தாந்தம், சித்தாந்தத்துக்கு அப்புறம் இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், வேற எதுவுமே இல்லைங்க. அப்போ யார் நியமம் பண்றானோ அவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா சாஸ்திர திருஷ்டிகி புருஷா. ச ஏவ புருஷோ பவதி, அந்த விதமாவே புருஷன் ஆகிறான். ந பிரகிருதி வசக, அவன் பிரகிருதிக்கு வசப்பட்டவன் இல்லை, அவன் பிரகிருதிக்கு வசப்படாதவன் ஆகின்றான். பிரகிருதிக்கு வசப்படல, வாசனைக்கு வசப்படல. அப்ப நம்ம எல்லாம் சொல்றோமே என் பிராரப்தம் என் பிராரப்தம். எவன் என்னுடைய பிராரப்தம் பிராரப்தம்னு விஷயங்கள்ல பிரவருத்தி பண்றானோ அவன் யாரு? பிரகிருதி வசப்புருஷன். அவனுக்கு பலம் இல்லை, அவன் ஒர்க் அவுட் பண்ணல, இந்த இந்திரிய விஷயங்கள்ல இருந்து வெளியில வரணும்னு ஆசைப்படல, கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு நினைக்கிறவன் எல்லாருமே பிரகிருதி வசப்புருஷர்கள். அதை மீறி எப்படியாவது இதை ஜெயிக்கணும் அப்படின்னு எவன் முயற்சி பண்றானோ, ஆச்சாரியார் கட்டோபனிஷத் சொல்றார், என்னன்னு கேட்டா ஆவிருத சக்ஷு அமிர்தத்துவம் இச்சன் கஷ்டித் தீரகன்றார். யாரோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றான், இந்த நதியோட போக்குல போகாம எதிர்நீச்சல் போடுறான். அப்படின்னு அந்த எதிர்நீச்சல் போட்டு இந்த இந்திரியங்களை வசப்படுத்தணும். எனக்கு எதெல்லாம் பலகீனம் தெரியணும். இப்ப எனக்கு காஃபி பலகீனமா சுவாமி? நான் காஃபிலாம் பலகீனமே இல்லை. நான் பாத்தீங்கன்னா ஒரு இன்டேக் எடுக்கிறேன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்காக காஃபி எடுக்கிறேன். காஃபி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைசூர் பாக் கொடுத்தாலும் நிறைய வாங்கிட்டு வந்தால் கூட நான் சாப்பிட்றதே இல்லை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். வீக்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளா புரிய 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 மெதுவாக மெதுவாக ஒரு காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஆசிரமத்தை தங்கினேன். டெய்லி ஸ்வீட்டுங்க, பாதுஷா, கீ பாதுஷா. கைலாஷ் ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி கீ பாதுஷா நெய்வேத்தியம் பண்ணிட்டு நேராக என்கிட்ட தான் வரும். நெய்வேத்தியம் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோயிலில் நெய்வேத்தியம் 2 வாட்டி நெய்வேத்தியம் நடக்கும். நடந்ததுக்கு பிறகு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா ஃபுல்லாக ஒரு 15, 20, 25 பாதுஷா எனக்கு கிடைக்கும். டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? நான் ஒரு 3 மாதம் டெய்லி பாதுஷாவை சாப்பிட்டு 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 அடிக்ஷன் ஆகிடுச்சு. நான் அப்போ முடிவு பண்ண என்னன்னு கேட்டேன், இனி ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 வருஷம் ஸ்வீட்டே சாப்பிடாமே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மெதுவாக எடுத்துப்பேன். ஸ்வீட்டில் வீக்னஸ்லாம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்னென்ன வீக்னஸ்ன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எதுலெல்லாம் வீக்னஸாக இருக்குமோ அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்னு ஒரு நிச்சயம் பண்ணிக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணி மெதுவாக தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்தோம். அப்படி கண்ட்ரோல் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிரகிருதிக்கு வசமானவர்கள் இல்லை. பிரகிருதியை தாண்டி சாஸ்திர திருஷ்டி, இந்த விதமா சாஸ்திர திருஷ்டி உடையவன் தான் வாஸ்தவத்துல சுதந்திரக கர்த்தான்னு பேர். கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இதுல வியாக்கரண சாஸ்திரத்தை சொல்லுது கர்த்தா சுதந்திரா. சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் வா சக்கியா. செய்யலாம்
செய்யாம இருக்கலாம், மாத்தி பண்ணலாம் அப்படின்னு 3 சாய்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவன்தான் சுதந்திரமான கர்த்தா. உன்னை வேணும்னு சொல்லலாம், வேணான்னு சொல்லலாம், வேற ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். நான் எப்பவுமே நான் எதை கேட்டீங்கன்னாலும் நான் சொல்லுவேன், ஏதாவது இருக்கட்டும். ஹோட்டலுக்கு எங்கேயா போறோம் அப்படின்னா, சுவாமி என்ன வேணும், ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம், ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இதுதான் வேணும் இதுதான் வேணாம் அப்படின்னு எந்த நியமமும் வச்சுக்கிறதே இல்லை. அப்ப சுதந்திர கர்த்தா, எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே, என்ன சமைச்சு கொடுத்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் கண்டிஷன் இல்லவே இல்லை. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா சுதந்திர கர்த்தா. உன்னை பண்ண முடியும், உன்னை பண்ணாம இருக்க முடியும், உன்னை மாத்தி பண்ண முடியும் அப்படின்ற சுதந்திரம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா வாசனைகளை என்ன பண்றது, இந்திரிய நிகிரகத்து மூலமா மெதுவா மெதுவா வசப்படுத்தினவன் எவனோ, சாஸ்திர திருஷ்டி புருஷன் எவனோ அவன் சுதந்திர கர்த்தா, சுதந்திரமான கர்த்தா. அதே நேரத்துல வாசனைக்கு உட்பட்டவன் என்னது, புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், புலம்பலானந்தாவா இருக்க வேண்டியது. ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. பூனை குட்டி கத்தும், ஒரு அடி போட்டோம் அப்படின்னா பூனை கத்துற மாதிரி, நாய்க்குட்டி கத்திக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பலகீனத்தினால புலம்பிக்கிட்டே இருக்கோம். ஐயோ சாமி, எப்பவுமே ஒரு அம்மா என்கிட்ட பேசுவாங்க, நீங்கெல்லாம் சன்னியாசிகள் சுவாமி, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை சுவாமி. ஐயோ, சன்னியாசி மட்டும் வந்து மோட்ச மார்க்கத்துக்கு அவனுக்கு வேற ஏதாவது கிரகஸ்தரா இருந்தா எல்லாத்தையும் அனுபவம் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளாங்கெட்டுக்குள்ள போய் ரஜாய்க்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கே பார்க்கணும். ஏசியை போட்டுட்டு ரஜாய் போட்டு தூங்குறது. ஏசி போட்டு இதுக்கே ரஜாய் போட்டு தூங்குற, ஏசி ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசியை போட்டுட்டு ரஜாய்க்குள்ள போய் சுகமா தூங்குறதுக்கு ஆசைப்படுறோம் நம்ம. அதனால வந்து பாத்தீங்கன்னா பலகீனங்களுக்குள்ளார மாட்டிக்கிட்டவங்க எல்லாருமே வாசனைகள் வசப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்க எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்றதுக்கு இதா இல்லாம இருக்காங்க. அப்ப ஆச்சாரியர் சொல்ற தஸ்மாத், ஆகையினால் தயோ ராகத்வேஷ யோகோ வசம் ஆகச்சே. ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார். ஆகையினால் அந்த ராகத்வேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வசப்படாதீர்கள், வசப்பட வேண்டாம். ஏன் சுவாமி கேள்வி கேட்கணும், ஏன் வசப்படக்கூடாது? யதஹா, ஏனெனில் தௌஹி அஸ்ய புருஷஸ்ய, இந்த ரெண்டும் தான், இந்த ராக தேசம் இருக்கே, இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பரிபந்தினவ். பரிபந்தினவ்னு என்ன அர்த்தம்? வழிபறி கொள்ளையர்கள், திருடர்கள். என்ன பண்ணுவாங்க? ஸ்ரேயோ மார்கஸ்ய விக்ன கர்த்தாரவ். ஸ்ரேயோ மார்க்கம்னா மோட்ச மார்க்கம். மோட்ச மார்க்கத்துல விக்னத்தை போடுபவர்கள் இந்த ராக துவேஷம் தான். நிறைய பேரை பார்த்துருக்கேன். சாப்பாட்டுக்காக குருவ தியாகம் பண்ணவன் நிறைய பேர் இருக்கான் ஊர்ல. சாப்பாட்டுக்காக நல்ல நல்ல பாடங்களை விட்டவன் நிறைய பேர் இருக்கான். சாப்பாட்டுக்காக சாதனைகளை விட்டவன் இருக்கான். எல்லா மோட்ச மார்க்கத்துல கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள்ல இருக்க சுகபோகங்களுக்காக விட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மோட்ச மார்க்கத்துல விக்ன கர்த்தாரோ, விக்னங்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த ராகமும் துவேஷமும் தான். எப்படிப்பட்டவங்க? தஸ்கரவ் இவ இத்தியர்த்தக. ஆச்சாரியர் சொல்ற திருடன் மாதிரி. திருடன் மாதிரி. தஸ்கரக அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நிறைய இருக்கு. தஸ்கரன்னா சொல்லாம திருடுறவன் அர்த்தம். நமக்கு ராகத்வேஷம் சொல்லிட்டா திருடும், உன்னோட ஞானத்தையும் அஜ்ஞானத்தையும் அனுபவத்தையும் சாஸ்திர ஞானத்தையும் திருடிட்டு போறேன்னு தெரியவே தெரியாது. அது என்ன பண்ணும்? சொல்லாம கொள்ளாம மொத்த ஞானத்தையும் திருடிட்டு போயிடும். திருடன் அது, வழிபறி கொள்ளையன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகத்வேஷத்துக்கு வசப்படவே கூடாது அப்படின்னு ஸ்லோகம் முடியுது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி. பயசோகாதிவர்ஜிதः கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம். गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवाम्. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः.
श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। कृष्ण 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 नारायण।